கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I thank my God with all gratefulness in my heart for this blessed time. இந்த இரண்டாம் நாள் மாலை கடந்து வந்த உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். In the name of the Lord Jesus Christ, we welcome and greet you all, those who have come to the second day meeting. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 38 39 வசனங்களுக்கு நம்முடைய கவனத்தை நாம் கொண்டு வரலாம். Let us turn our attention to Acts of the Apostles chapter 8 verses 28 and 29. 38 and 39. And he commanded the chariot to stand still, and they went down both into the water, both Philip and the eunuch, and he baptized him. And when they were come up out of the water, the Spirit of the Lord caught away Philip, that the eunuch saw him no more, and he went on his way rejoicing. ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இரண்டு பேர் ஒருமித்து தண்ணீரில் இறங்கி ஒரு நபருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். கரையேறுகிறார்கள். ஒருவர் மறைந்து போய் விடுகிறார். ஒருவர் சந்தோஷத்தோடு பயணத்தை தொடர்கிறார். Two persons unitedly getting down into water, one is administering a baptism to the other, and they both coming up to the shore, and one is disappearing, the other one is going on his way happily. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இதை போன்ற ஒரு ஆராதனைக்கு வந்துவிட்டு ஒரு மனிதன் திரும்பி போகிறான். And to such an worship a man came and returned back. தேவனை தொழுது கொள்ளும்படியாக வெகு தூரம் பயணப்பட்டு வந்த ஒரு மந்திரி. And he was a minister who came far away from a long distance to worship God. எத்தியோப்பியாவிலிருந்து எருசலேமுக்கு இப்படி ஒரு கன்வென்ஷனுக்கு அவன் திரும்பி போகிறான். And he is attending such a convention from Ethiopia to Jerusalem, and he was on his way back. அவன் தேவனை தொழுது கொண்டு திரும்பி போகிறதை நாம் பார்க்கிறோம். And we can see here that he was on his way returned back after his worship. அவனுடைய கையிலே ஒரு அழகான வேதம் இருந்தது. And he was having a beautiful Bible in his hand. அதிலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகங்கள் இணைக்கப்பட்டிருந்தது. And in that Bible, that book Isaiah had been interconnected. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 27 28 நீங்கள் அதை படித்துக் கொள்ளலாம். And you can read about that in Acts of the Apostles chapter 8 verses 27 and 28. அவனுடைய ஸ்தானம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. And his position is mentioned there. அவனுடைய பொறுப்புகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. And his responsibilities were also mentioned அவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And it is told who is he. அவன் எந்த ஊரை சேர்ந்தவன் என்று சொல்லி இருக்கிறது. And it is mentioned to which city he belongs to. ஆனால் அவன் தேவனை தொழுது கொண்டு அவன் திரும்பி போகிறான். But he worshipped God and he was on his way back. அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்களும் கூட எத்தனையோ ஆராதனைகளுக்கு தொழுது கொண்டு திரும்பி போகிறீர்கள். Beloved people of God, you have also worshipped God in various places in various times, and you have returned. இதை போன்று எத்தனையோ வருடங்கள் அவன் போய் கொண்டிருக்கிறான். And he like this many years you have come here and gone back. அது அவனுக்கு வருஷம் அந்த ஊழியம் போல கடமை போல அதை நிறைவேற்றி கொண்டு வருகிறார். And every year he used to do this worship as a duty sake. அந்த குறிக்கப்பட்ட நேரத்திலே தேவனை தொழுது கொள்ள வருவான். And the particular appointed time he will come there for worship. தொழுகை முடிந்த உடனே அவன் போய் விடுவான். After the worship he will go back. ஆனால் தேவன் அன்றைக்கு அவனை சந்திக்க சித்தம் கொண்டார். But on that particular day God had will to meet him. அருமையான நண்பனே, உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட நீ பல ஆராதனைகளுக்கு நீ வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் இடைபட விரும்புகிறார். Beloved friend of God, beloved friend, you have attended many meetings like this, but today God wants to have an intervening with you. நீ வேதத்தை கையில எடுத்து கொண்டு வந்திருக்கலாம். You may have taken Bible in your hand. இந்த தொழுகை உனக்கு பிடித்திருக்கலாம். And you may like this worship also. ஆனால் முடிந்த பின்பு நீ அமைதியாக திரும்பி போய் விடுகிறாய். But after this worship is over, you are going back silently. ஆனால் தேவன் அவன் மேல் கண்ணோக்கமாக இருந்தார். But God had an eye over him. அவனுடைய தொழுகையிலே தேவன் விருப்பப்பட்டார். And God had a pleasure over his worship. ஆனால் அவனை குறித்து தேவனுக்கு ஒரு சிந்தை இருந்தது. And about him the mind of God was there. அவன் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவனாய் மாற வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டார். God had a will upon himself that he does not belong to this world and he must become a man of kingdom of God. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கலாம். You might have known the Lord Jesus Christ. ஏற்றுக்கொண்டிருக்கலாம். You may have accepted him. ஆனால் இம்மைக்காக மாத்திரமல்ல, but not for the earthly matters. இம்மைக்காக ஒரு மனிதன் இயேசுவை பின்பற்றுவானானால்
அவன் பரிதபிக்கப்படத்தக்கவன் என்று வேதம் சொல்லுகிறது. Word of God says if a man is following Jesus Christ for the things of this world, the wretchedness will be his state. ஒரு சுகத்துக்காக இயேசுவை பின்பற்றுவது, And following Jesus for a healing, ஒரு விடுதலைக்காக, for a deliverance, ஒரு சமாதானத்துக்காக, for a peace, ஒரு ஆசீர்வாதத்துக்காக, for a blessing, ஒரு நன்மைக்காக, for a goodness, ஒரு தேவைக்காக, and for a need. ஒருவேளை நீங்கள் அப்படி இந்த மார்க்கத்திலே வந்து சேர்ந்த ஒரு நபராக இருக்கலாம். Such a person you may be, you have come here to this religion for earthly matters. நீங்கள் வந்தவுடனே உங்களுடைய பிரச்சனைகள் தீருவது அது ஒரு ரட்சிப்பினுடைய ஒரு அடையாளம். And as soon as you come here, your problem will be solved. That will be a sign of your salvation. ஆனால் இதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. But we have not called for this. நீங்கள் மறுமைக்கு உரியவர்கள் என்பதை உங்களுடைய மனதிலே இன்றைக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும். You need to come, take this to your mind that you belong to the world which is to come. ஜீவன், தேவ பக்தி இவைகள் மறுமைக்கு உரியது. And the life and the godliness pertained to the immortality. இங்கே ஒரு மனிதன் தொழுகை முடிந்து திரும்பி போகும் பொழுது, And here a man, after the worship is over, he is கர்த்தர் returning. அவனை சந்திக்க சித்தம் கொண்டார். God had will to meet him. ஏன்? Why? அவனுடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லாமல் போய் கொண்டே இருக்கிறான். And he was having his life without any changes in him. வருஷக்கணக்காக அவன் வந்து கொண்டிருக்கிறான். Years together he used to come ஆனால் there. வாழ்விலே மாற்றம் இல்லை. There is no change in his life. வருஷக்கணக்காக வந்து தொழுது கொண்டு போகிறான். And he is coming and worshiping God for years. ஆனால் அவனுடைய ஆத்மாவிலே மாற்றம் இல்லை. But there is no change in his soul. அவன் வருஷக்கணக்காக வந்து போகிறான். He attended the worship for many years. அவனுடைய சுபாவத்திலே மாற்றம் இல்லை. There is no change in his character. ஆனால் அன்றைக்கு தேவன் என்ன செய்தார்? But on that particular day, what did Jesus do? அவனை சந்திக்க சித்தம் கொண்டார். He had will to meet him. பிரியமானவர்களே, அவன் ஒரு எத்தியோப்பியன். Beloved, once he was an Ethiopian. அவனோடு கர்த்தர் பேச ஆரம்பித்தார். The Lord started to speak to him. அவன் வேதத்தை படித்துக் கொண்டிருந்தான். And he was studying the Bible. எல்லார் கையிலும் வேதம் இருக்கிறது. சில வீடுகளில் 7, 8, 10 வேதங்கள் கூட இருக்கிறது. And everybody are having scripture Bible in your hands, and in few houses about 8 or 9 or 10 Bibles are there. ஆனால் வேதத்திலே உள்ளதான அந்த வார்த்தைகள் உனக்கு புரிகிறதா? But can you understand the verses that are found in the Bible? வசனத்தின் ஆழம் உனக்கு புரிகிறதா? Can you understand the depth of the scripture? வசனத்தினுடைய தூய்மையான எண்ணம், தேவனுடைய மனது உனக்கு புரிகிறதா? The holy mind of God which is found hidden in the word of God. Can you understand எந்த it? நோக்கத்தோடு இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? With what purpose this word had been revealed there? வேத வசனங்கள் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? Why the words of God had been written down? உன் கையிலே வேதம் இருக்கிறது. உன் உள்ளத்திலே வேதம் இருக்கிறதா? You have a Bible in your hand. Do you have Bible in your heart? வேதம் உன் கையில் இருக்கிறது. வாழ்க்கையே வேதமாக மாறிவிட்டதா? And you have Bible in your hand, but is your life changed according to the word of God? அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, நீயும் கூட எத்தனையோ வருஷம் இதே இடத்திலே வந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். you may also have attended worship in this same place for many years. ஆனால் எத்தனையோ ஜாதிகள் இருக்கும் பொழுது, எத்தனையோ தேசத்தார் இருக்கும் பொழுது இந்த எத்தியோப்பியன் என்கிற வார்த்தையை வேதம் சுட்டிக்காட்டுகிறது. But many nations are attending the worship, but the word of God is pointing out a particular man from Ethiopia. அவன் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தான். And he was reading from a prophetical book of Isaiah. ஆவியானவர் ஒரு தேவனுடைய மனிதனை அனுப்பினார். And the Spirit of God sent a man of God to him. அது இயேசுவை பற்றிய ஒரு தீர்க்கதரிசனம். And that was a prophetical utterance about Jesus. நீங்க பைபிள்ல இயேசுவை பற்றி அதிகமாக படியுங்கள். And read much about Jesus from the Bible. தேவனை பற்றி அதிகமாக படியுங்கள். Read much God from Bible. அதை அந்த வேதாகமத்தை படித்தாலும் அவனுக்கு புரியவில்லை. And though he was reading the Bible, he could not understand it. பிலிப்பு போய் அவனுக்கு இது யாருன்னு தெரியுமா? And Philip went to him and asked him, who's this person? Do இந்த you know? நபர், இந்த குறிக்கப்பட்ட இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த நபர் யார்? And who is this person who had been pointed out in the scripture in this place? Do you know him? அவன் ஒரு பெரிய மந்திரி. And he was a great minister. ஒரு பெரிய மனுஷன். And he was a great man. பெரிய அறிவாளி. And he was a great wise ஒரு man. பெரிய திறமை உள்ளவன். And he was having a respect. அந்த பிலிப்பு கேட்ட உடனே அவனுக்கு பதில் சொல்ல தெரியல. But he could not reply answer to that Philip. நீ யாராவது எனக்கு சொன்னாதானே தெரியும். Only if somebody explains I can understand. அப்பதான் அவன் இயேசுவை பற்றி தெளிவாக சொன்னான். Then Philip told beautifully about Jesus. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, நீங்கள் இந்த ஆராதனைக்கு வந்தது நல்லது. it's good that you have attended the worship. ஆனால் வந்துவிட்டு நீங்கள் சும்மாக போய்விடக் கூடாது. But after coming here, you should not return back in vain. இங்கே அவனுக்கு தெளிவான சத்தியத்தை பேசினான். Here he spoke very clearly the truth of God. சத்தியம் என்பது எங்கே இருக்கிறது என்பதை தேடி பாருங்கள். And you should have to seek what the truth is. சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்று அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. And his eyes are watching over the people who are seeking for the truth. சுவிசேஷம் வேறு, சத்தியம் வேறு. Gospel is something different from truth. இல்லாவிட்டால் சுவிசேஷம் வேறு, உபதேசம் வேறு. Gospel is something different from doctrine. சுவிசேஷம் என்பது ஒரு பாலை போன்றது, மில்க். A gospel is something like a milk. ஆனால் உபதேசம் என்பது அது
நெய்யை போன்றது. But doctrine is like ghee. ஒரு தேவனுடைய பிள்ளை இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். Child of God, you need to understand this. வேதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை எதை பற்றி சொல்லி இருக்கிறது? And about what the word of God is speaking about. அந்த மனிதனோடு அவன் பேசின உடனே, As soon as he spoke with that man, அந்த வார்த்தை அவனோடு இடைபட ஆரம்பித்தது. that word started to commune with him. இப்போ அவன் இன்னும் வீட்டுக்கு போய் சேரவில்லை. Now he did not reach his house yet. போய் கொண்டே இருக்கும் பொழுதே ஞானஸ்நான சத்தியம் அவனுக்கு போதிக்கப்படுகிறது. On his way back, the doctrine about the baptism is preached. இப்போ உடனே அவன் சொன்னா, அப்ப நான் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியலாம்னு ஆசைப்படுறேன். Now immediately he says, I want to obey to this truth. சத்தியத்தை கேட்பது மிகவும் சுலபம். It's very easy to hear the truth. சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டியது நம்மேல் விழுந்த ஒரு கடமை. It is our duty to obey to the truth. எல்லா மனிதர்களும் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்பது எல்லா மனிதர் மேல் விழுந்த கடமை என்று பிரசங்கி சுட்டிக்காட்டுகிறார். Ecclesiastes, where the preacher says, it's a duty which fall upon every man that they should have to understand and obey the truth. இப்பொழுது தண்ணீர்ல ரெண்டு பேர் இறங்குகிறார்கள். Now both of them descending down into the water. அருமையான ஒரு ஞானஸ்நான ஆராதனை நடக்கிறது. A good baptism service is going on. ஆராதனை முடிந்த உடனே அந்த ஆராதனை முடிந்து அவன் கரை ஏறுகிறான். And after the baptism is over, he is coming up to the shore. மதுரை கன்வென்ஷன் 2025 இரண்டாவது நாள் மெசேஜ் கரை ஏறு. And the second day of the Madurai convention of 2025 is come up to the water. ஊழியர்கள் கரையேறி இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் முடிவுக்குள்ளே சிந்தித்து முடித்து விடுங்கள். And servants of God, as soon as the sermon is going to get over, you should have to understand whether you have come out of the water. நீங்கள் கரையேறி விட்டீர்களா என்பதை நீங்கள் நிதானித்து பாருங்கள். And the believers, you need to analyze yourself whether you have come out of the water. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமை. And everybody, you need to reply to this question which is asked by God. அவர்கள் இரண்டு பேரும் தண்ணீரிலே இறங்கினார்கள். And they both entered into water. ஒருவன் ஒருவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். One person administered baptism to the other. அவர்கள் தண்ணீரில் இருந்து கரை ஏறினார்கள். They came up out of the water. இன்றைய மெசேஜ் என் ஜனத்தை கரையேற சொல். And this message today, the Lord says, ask my people to come out of the water. என்னை பின்பற்றி வருகிற ஜனம் கரையேற வேண்டும். And people who follow me, they should have to come out of the water. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் கரையேற வேண்டும். My people who has my name should have to come out of the water. அருமையான நண்பனே, நீ எங்கே இருந்தாலும் இந்த வார்த்தை உன்னை நோக்கி கூப்பிடுகிறது. மகனே, மகளே, நீ கரையேறி வா. Beloved friend, wherever you may be, my son, my daughter, come out of the water, the Lord says. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ கரையேறாமல் அங்கேயே இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு தோல்வி உண்டோ அத்தனை நீ சந்தித்துக் கொண்டே தான் இருக்க வேண்டும். In the spiritual life, if you are not coming out of the water, then you should have to continuously face all the strivings that you have faced hitherto. அவன் ஒரு எத்தியோப்பியன். But he was an Ethiopian. வாழ்க்கையிலே சத்தியத்தை கேட்கிறீர்கள். And you are hearing the truth. இன்றும் எத்தனை பேர் எத்தியோப்பியர்களாகவே மாற்றம் இல்லாமல் அமர்ந்து இருக்கிறோம். And how many of you are seated here without any change like an Ethiopian? எரேமியா 13:23 என்ன சொல்லுகிறது? What does Jeremiah chapter 13 verse 23 say? எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். எத்தியோப்பியன் தன் தோலை மாற்றக்கூடுமா? Can the Ethiopian change his skin? சிவிங்கி தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? Or the leopard his spots? தீமை செய்ய பழகின நீங்கள் நன்மை செய்ய முடியுமா? Then may ye also do good that are accustomed to eat முடியும். evil. It is possible. ஆண்டவராகிய இயேசுவினால் எல்லாம் கூடும். And through by Jesus everything is possible. நீ ஏதோ வந்து நீ அமைதியாக திரும்பி போக கூடாது. And you should not return back in vain as if you have come here. அன்றைக்கு அந்த எத்தியோப்பியன் கரை ஏறினான். And that day this Ethiopian came out of the water. அவன் சந்தோஷத்தோட திரும்பி போனான். And he went his back away இந்த rejoicing. இரண்டாம் நாள் மாலை கூட்டத்துக்கு வந்து நீ வெறுமையாக போக கூடாது. ஒரு விடுதலையோடு, ஒரு சுகத்தோடு, ஒரு இளைப்பாறுதலோடு, ஒரு நம்பிக்கையோடு, ஒரு சந்தோஷத்தோடு நீ இந்த இடத்தை விட்டு அடி எடுத்து வைக்க வேண்டும். And when you go back from this place, you should have to go back with the faith, go back with the deliverance, go back with the joy, and go back with all goodness that you have received in this place. வாழ்க்கை மாற்றப்படுவதே கிறிஸ்தவம். The Christianity is something, a transformation undertaken. பேச்சு மாறுவதே கிறிஸ்தவம். And the Christianity is something in which you are changing. பார்வை மாறுவதே கிறிஸ்தவம். And your sight, way of seeing is changed. புத்தி மாறுவதே கிறிஸ்தவம். And the way of thinking is changed, that is Christianity. உன்னுடைய Dress மாறுவதே கிறிஸ்தவம். Your dress is being changed, that is Christianity. உன்னுடைய சாயல் மாறுவதே கிறிஸ்தவம். And your likeness is changed, that is Christianity. உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த எத்தியோப்பிய தன்மை போய் நீ திரும்பி போக வேண்டும். And in your life, your Ethiopian nature must be taken away from you and you should have to return back.
ஒன்று அவனுடைய புத்தியை அந்த தோலை மாற்ற முடியாமல் தவிக்கிறான். And one way he is struggling that he may not change his skin. தீமை செய்ய முடிந்த அந்த வாழ்க்கையை அவனால் மாற்ற முடியாமல் தடுமாறுகிறான். And he is stumbling that he could not change a way in which he was continuously doing evil. எசேக்கியேல் 34 நாம் பார்க்கும் பொழுது, when we see Ezekiel chapter 30 and verse 4, பட்டயம் எகிப்திலே வரும், எகிப்திலே கொலையுங்கிறவர்கள் விழும்போது எத்தியோப்பியாவிலே மகாவேதனை உண்டாயிருக்கும். எத்தியோப்பியாவிலே மகாவேதனை. and in Ethiopia there was a great pain. மனித வாழ்வு என்பது மகாவேதனையான வாழ்வு. and the life of man is something filled with great ஒரு pain. சிலருக்கு அது இளைப்பாறுதலாய் இருக்கிறது. only few are feeling at rest. ஆனால் ஒரு நேரம் வரும் பொழுது அந்த வேதனையை அவன் உணர்கிறான். but in a particular point of time he உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கிறது? how your life is found. இந்த வாலிப பிராயத்தில் நீங்கள் எப்படி போய் கொண்டிருக்கிறீர்கள்? in your young age how you are passing your life. உங்களுடைய மோட்டம் முடிய போகிறதே, உங்களுடைய வாழ்க்கையில அந்த வேதனையிலிருந்து வெளியே வந்து விட்டீர்களா? and your race is going to get over. have you come out of that pain? எசேக்கியேல் 30 அதிகாரம் 9 வசனத்தை பார்க்கும் பொழுது, when we see Ezekiel chapter 30 and verse 9, நிர்விசாரமான எத்தியோப்பியரை தத்தளிக்க பண்ண அந்நாளிலே நிர்விசாரமான ஒரு வாழ்க்கை, a careless life, ஒரு தத்தளிக்க பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை, a life in which you are made troubled. மனித வாழ்க்கையை இந்த 4 அனுபவத்துக்குள்ள தான் அது சிக்கி தவிக்கிறது. and the total life of a man is entangled in these 3 words. ஒன்று மாற்றமில்லாத வாழ்க்கை, one is life without any change. ஒன்று தீமை செய்ய பழகின வாழ்க்கை, second a life accustomed to do evil. இன்னொன்று மகா வேதனையான ஒரு வாழ்க்கை, thirdly a great pain. இல்லாவிட்டால் நிர்விசாரமான ஒரு வாழ்க்கை, fourthly a careless life, இல்லாவிட்டால் ஒரு தத்தளிக்க பண்ணுகிற ஒரு வாழ்க்கை, or otherwise a life filled with troubles. அருமையானவர்களே, நீங்கள் இந்த எந்த பகுதியிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? beloved ones, in which part you are entangled and being strived. வெளியே நீ சிரிக்கலாம், and outwardly you may laugh, வெளியே ஒரு வேஷம் போடலாம், outwardly you may have a fashion, நீ நன்றாக இருக்கிறது போல நீ நாடகம் போடலாம், you may put a drama that you are good, ஆனால் உன்னுடைய ஆத்துமாவின் உங்களை அங்கலாய்ப்பை அறிந்த தேவன் உன்னோடு இடைபட விரும்புகிறார். but God who understands your anguishing in your soul, he wants to intervene with you. இந்த வொர்ஷிப்புக்கு நீ வந்தது நல்லது, it's good that you have come to this worship, ஆனால் நீ திரும்பி போகும் பொழுது but on your way back நீ கீழ்ப்படிந்து சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து நீ போக வேண்டும். you need to surrender and submit to the truth and you should go. அப்படி நீ கரை ஏறினால், if you go back out of the water, ரட்சிப்பின் சந்தோஷம் உன்னுடைய வாழ்க்கையிலே இன்றையிலிருந்து உண்டா. right from this day onwards you will have the joy of the salvation in your life. வொர்ஷிப்ல வந்து கை தட்டுறதோ, முழங்கால் போடுறதோ, ஆராதிக்கிறதோ, பாட்டு பாடுறதோ, ஆவியில நிரம்புறதோ அதோடு முடிந்து விடுகிறது அல்ல. worship is not something ending with clapping your hands, being standing on your knees and filling with anointing and so on. உனக்காக கிருபாசனத்திலிருந்து வருகிற வார்த்தைக்கு நீ செவி கொடுக்க வேண்டும். you need to hearken to the voice which is coming in search of you right from the mercy seat. சிங்காசனத்திலிருந்து வருகிற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். you need to obey to the word of God which is right from the throne. சீயோனிலிருந்து வருகிற வேதத்துக்கு நீ செவி சாய்க்க வேண்டும். you need to hearken to the voice law which is proceeding out of Zion. எருசலேமிலிருந்து உனக்காக வருகிற வசனத்துக்கு நீ தலை சாய்க்க வேண்டும். you need to give your heads to the word of which is proceeding out of Jerusalem. இதுதான் இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை. this is the word which God is speaking to you right now. நீ ரதத்திலே போய் கொண்டிருக்கிறாய், you are passing in chariot, வாழ்க்கை ரதத்தை நிறுத்தச் சொல்லு, and stop that chariot. நீ போய் கொண்டிருக்கிற போக்கை நிறுத்து, and you should have to stop that way in which you are going. descend down, சத்தியத்துக்கு கீழ்ப்படியும்படியாக இறங்கு, and come down that you may obey to the truth. உன்னுடைய மனது மாம்சம் விரும்பினபடி நீ திரும்பி போய் கொண்டிருக்கிறாய், and you are going according to your mind and lust. இன்னும் எத்தனை வருஷம் நீ இப்படி போய் கொண்டே இருப்பாய்? for how long you will be going in your way? இன்றைக்காவது இந்த வசனத்துக்கு நீ செவி சாய்த்தால், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் இந்த வார்த்தைக்கு நீ அடிபணிந்தால் அது உனக்கு நலமாயிருக்கும். it will be good to you if you surrender yourself to this word of God which is coming in search of you even this day. நீ எத்தியோப்பியனாய் திரும்பி போகாதே, do not go back as an Ethiopian. தேவனுடைய பிள்ளையாய் திரும்பி போ. return back as a child of God. நேற்று கேட்டது போல நியாய தீர்ப்பின் பிள்ளையாக திரும்பி போகாமல் இரக்கத்தை பெற்றுக்கொண்டவனாக நீ திரும்பி போ. as we heard yesterday, do not go back as a man who is for judgment, but return back as a man of a vessel of mercy. உன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்ய முடியாகவே கர்த்தர் இதுவரை உன்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். the Lord God has kept you alive till now that he may show mercy to your tabernacle. ஆனால் நீ அந்த வசனத்தை தட்டிவிட்டு போக கூடாது. but you should not despise that word and return back. நீ கேட்கிற சத்தியத்துக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். you need to submit to the word of God which you hearken. அப்போஸ்தலர் 6 அதிகாரம் என்ன சொல்லுகிறது? Acts of the Apostles chapter 6 and verse 7, the word of God. 7 வசனம் என்ன சொல்லுகிறது? and what the word of God says there, இந்த விசுவாசத்துக்கு நீ கீழ்ப்படி, you obey to this faith. ரோமர் 2 அதிகாரம் 8 வசனம் என்ன சொல்லுகிறது? Romans chapter 2 verse 8, what does it say? இந்த சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படி, obey to this truth.
2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 2 Thessalonians chapter 3 verse 14, what does it நீ say? கேட்கிற வசனத்துக்கு நீ கீழ்ப்படி. Oh, obey to the word of God which you hearken to. ரோமர் 6:17 என்ன சொல்லுகிறது? Romans chapter 6 verse 17, what does it இந்த say? கேட்கிற உபதேசத்துக்கு நீ கீழ்ப்படி. Obey to the doctrine which you hearken today. நீ பெரிய மந்திரியாக இருக்கலாம். You may be a great நீ minister. ஒரு பெரிய பொக்கிஷசாலை அதிபதியாக இருக்கலாம். You may be a great treasurer. அறிவு இருக்கும், திறமை இருக்கும், ஆஸ்தி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆன்மீகம் இருக்கிறதா? You may have wisdom, skills and treasure, but do you have spirituality? ஆவியானவர் உன்னோடு இடைப்பட விரும்புகிறார். And the Spirit of God wants to intervene with you. உன்னுடைய அறிவை இந்த சத்தியத்துக்குள்ள நுழைக்காதே. And do not put your wisdom into this truth. தேவனுடைய அறிவுக்கு நீ கீழ்ப்படி. Surrender to the wisdom of God. பாருங்க, சில நிமிடத்துல அவன் அப்படியே சரண்டர் ஆயிட்டான். And see there, within few minutes he totally surrendered. ஒரு செகண்ட்ல அப்படியே ரதத்தை விட்டு கீழே இறங்கிட்டான். And within a second he came down from his chariot. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நீங்கள் எந்த நிலவரத்துல வந்திருந்தாலும் இந்த இரண்டாவது நாள் கேட்கிற இந்த உபதேசத்துக்கு உங்களை கீழ்ப்படிந்து பழகுங்கள். In whatever state you may have come to this place, but you should have to make a practice to obey to the word of God which you hearken to. இன்றைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, Today when you obey, இந்த உபதேசத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சனா இப்பமே நீ பரிசுத்தவானா மாறிடலாம். if you obey to this doctrine, right now you will be made a holy man. இந்த உபதேசத்துக்கு அவ்வளவு ஒரு கேரண்டி இருக்கு, ஸ்பெஷாலிட்டி இருக்கு. And there is a great speciality in this doctrine. இந்த பெந்தேகோஸ்தே உபதேசம் கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே ஒருவனை அப்படியே மாற்றிடும். And this TPM doctrine, as soon as you hear this will change you a saint. யோவான் 15:3. John chapter 15 verse 3. யோவான் 15:3. நீங்கள் இப்பொழுது கேட்ட நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். உபதேசத்தினுடைய சத்தியம் என்ன தெரியுமா? கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே உன்னை சுத்தமா மாத்திக்கிட்டே வரும். Do you know the power of the doctrine? As soon as you hear it, it will purge you, it will sanctify you. பிரசங்கம் கேட்கும் பொழுதே நீ உன்னை சரண்டர் பண்ணிக்கிட்டே வரணும். And as soon as you hear the sermon, you need to surrender. அருமையான தேவனுடைய ஜனமே, நீ ஒருவேளை எத்தியோப்பியா வந்திருக்கலாம். நீ மறுபடியும் இரக்கம் பெற்றவனாக, விடுதலை பெற்றவனாக, அவன் சந்தோஷத்தோடு கரையேறி போனான். அதுபோல நீ திரும்பி போக வேண்டும். Beloved people of God, you may have come here as an Ethiopian, but on his way back he returned back as a man who received mercy, and he went back his way rejoicing. Likewise you should also return. இன்றைக்கு தேவனுடைய வசனம் உன்னோடு போராடுகிறது. And tonight the word of God is striving with you. தேவனுடைய வார்த்தை உனக்காக அனுப்பப்படுகிறது. Word of God is sent for you. இன்றைக்கு நீ எந்த இடத்தில் இருக்கிறாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். And tonight you need to understand in which place are you. இன்றைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டிய ஒரு நேரம். And tonight is the time in which you need to obey. கேள்வி கேட்கிற நேரம் அல்ல. It's not the time to question God. இந்த நேரத்தை நீ பயன்படுத்தி சத்தியத்துக்கு நீ அப்படியே சரண்டர் ஆக வேண்டிய நேரம். Make use of this time and surrender totally to the truth. இந்த சத்தியத்தை சொன்ன உடனே அவன் சொன்னா ரதத்தை நிப்பாட்டு. And as soon as the truth was preached, he commanded the chariot to stop. நான் திரும்பி வீட்டுக்கு போகும்போது நான் சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சவனா போக விரும்புறேன். I want to return back to my home as a person who obeyed the truth. அங்கேயே அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு விட்டது. And there his life was changed. இந்த சபையினுடைய இந்த எழுத்தின் பிரகாரமான இந்த பெந்தேகோஸ்தே சபையினுடைய ஸ்தாபகர் உங்களுக்கு தெரியலாம். And you may have known about the literal founder of this TPM church. அவர் ஒரு பெயர் கிறிஸ்தவ சபையில ஒரு போதகராக உபதேசியராக இருந்தவர். He was a preacher in a independent church, a Christian church. ஆஸ்திரேலியன் மிஷனரி இலங்கையில ஊழியம் செய்தார்கள். And Australian missionaries were serving God at Sri Lanka. அங்கே அவரும் அந்த மீட்டிங்கை போயிருந்தார். And even he also attended that meeting. அங்கே தான் அவருக்கு முதல் சந்திப்பு, டைரக்ட் சந்திப்பு உண்டாகிறது. And there he got the first meeting with God directly. அன்றைக்கு அவர் பரிசுத்த ஆவியை பெறுகிறார். And that day he received the anointing of the Holy Spirit. கடைசி நாள், that last day. அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், And there they said, ஒரு தீர்க்க தரிசனம், a prophecy. இங்கே இருக்கிற ஒரு நபர், Here one person, அவரை கொண்டு நாங்கள் ஆண்டவர் ஒரு ஊழியத்தை தொடங்க போகிறார். God is going to start a ministry through him. அது விசுவாச ஊழியம். That will be a faith ministry. அந்த சபை இந்த பூமி எங்கும் விரிவடையும். And that a church will be spread worldwide. அந்த சபை மகிமை அடைந்து மறுரூபமாகும். That church will be glorified and it will be transformed. இந்த தீர்க்க தரிசனம் அங்கே சொல்லப்பட்டது. And this prophecy was there. கூட்டம் முடிந்தது. The meeting came over. அந்த மிஷனரிகள் 2-3 பேர்ல தீர்க்க தரிசனம் சொன்னவர் சொன்னாரு, அந்த ஆளை நாங்க பார்க்க விரும்புறோம்னு சொன்னாங்க. And that one among the missionaries who prophesied, they announced, we want to meet this particular person. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால worship நடந்துச்சு பாத்தீங்களா? அதுல ஒரு சிலருக்கு அந்த வார்த்தை வந்திருக்கும்,
அந்த ஆளுங்களுக்கு கரெக்ட்டா அது டச் ஆயிருக்கும். And before we had worship, during the worship, the few words might have reached you. That particular person, he might have received that word. அந்த வார்த்தையிலே தொடப்பட்ட 2-3 போதகர்கள் அங்கே எழும்பி போனார்கள் ஸ்டேஜில். And 2 or 3 preachers stood and reached the stage saying that we have received that word. அவங்க அந்த விசுவாச ஊழியத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க. And they explained the faith life and ministry. அதுல 2 பேர் போயிட்டாங்க. And 2 of them returned. கடைசில பாஸ்டர் பால் அவர்கள் போய் நின்னார். And finally Pastor Paul was standing there. விசுவாச ஊழியம் செய்ய முடியுமா? And they asked, can you do the faith ministry? சம்பளம் வாங்காம ஊழியம் செய்ய முடியுமா? Can you do a ministry without any wages? வேலை செய்யாம தேவனை நம்பி நிக்க முடியுமா? Can you do the ministry without any job? தேவனுடைய வேலையை மட்டும் உன்னால செய்ய முடியுமா? Can you do only the ministry of God? இவர் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டே வந்தார். And he was nodding his head for everything. இவருக்குள்ள ஆவியானவர் ஒப்புக்குடுன்னு சொல்லிட்டே இருந்தார். And the spirit of God which was within him inspired him to அவங்க எல்லாரும் தலையில கை வச்சு ஒரு ஜெபம் பண்ணி அனுப்பிட்டாங்க. And they prayed and sent him back. அப்படி தொடங்கப்பட்ட சபை தான் இது. And this is that church which was founded in that way. அதனால தான் 1000 போராட்டங்கள் வந்தாலும் இது நிக்கும். இது பூமி எங்கும் விரிவடையும். ஒரு நாள் வரும் இது மகிமை அடையும். That's why it will be spread the world wide. It will be glorified, one day it will be raptured. அதனால தான் நாங்கெல்லாம் இதல ஜீவனை கொடுத்து நின்று கொண்டிருக்கிறோம். That's why we are giving life and standing for this ministry. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். You need to understand this, it is essential. அவர் வீட்டுக்கு போயிட்டு இருந்தார். And he was on his way, கூட்டம் முடிந்து வீட்டுக்கு போறார். and he was on his way home. பாதி தூரம் போன உடனே போராட்டம் அதிகமாயிடுச்சு. On half of his way he got much striving. 5 பிள்ளை இருக்கு. 5 children I have. நாளைக்கே வேலைக்கு போக கூடாது. And from tomorrow I should not go to job. இந்த மாசமே சம்பளம் வராது. And this month I will not have wages. எப்படி பண்ண போறோம்? இன்னும் நம்ம பாட்டுக்கு எல்லாத்துக்கும் தலையை போட்டு ஆடியாச்சு, ஒப்பு கொடுத்தாச்சு. அவங்களும் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆளை பார்த்துட்டான்னு சொல்லிட்டாங்க. போயாச்சு. இப்போ என்ன பண்றது? And we have surrendered and they have prayed and they have told that we need to start the ministry. What அவ்வளவு நேரம் சும்மா எழுப்புதல்ல வந்தவர் வர்ற வழியிலே அப்படியே டவுன் ஆயிட்டே வருது. பேட்டரி சார்ஜ் டவுன் ஆயிட்டே வருது. And on his halfway to home the battery is getting வீட்டுக்கு வந்த உடனே அவங்க மிஸ்ஸஸ் கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன நேத்துலாம் எழுப்புதல்ல வந்தீங்க, இன்னைக்கு என்ன டல்லா வரீங்க? And when he reached his house his wife asked why you are very dull. அவர் சொன்னார் இப்படி நடந்துச்சு. And he explained all the things happened there. நான் சரண்டர் பண்ணிட்டேன். And I have surrendered, he told. வர்ற வழியில ஒரு பெரிய கேள்வி. But on my way I got a question. என்ன பண்ண போறோம்? Next what will do? அவங்க சொன்னாங்க. And his wife replied. இங்க இருக்கிற சகோதரிகளை நம்ம கவனிக்கணும். And sisters here you should have to keenly understand. அவங்க சொன்னாங்க. And she replied. ஒப்பு கொடுத்துட்டீங்களா? Have you surrendered? சரண்டர் பண்ணிட்டீங்களா? Have you surrendered? மனப்பூர்வமா ஒப்பு கொடுத்துட்டீங்களா? Wholeheartedly have you surrendered? தலையில கை வச்சு ஜெபிச்சிட்டாங்களா? Have they prayed? நம்பிக்கையோட இருங்க. And let us have. ஒண்ணுமே இல்லனாலும் குழாயில வர்ற பைப்ல வர்ற தண்ணியை குடிச்சிட்டு நம்ம பிள்ளைகளை வளர்க்கலாம்னு சொன்னாங்க. Even if we don't have anything, we can grow up your children having the water which is coming out of the pipe. உடனே அவர் சொன்னார், உண்மையாவே சொல்றியா? And he asked him, are you telling faithfully? அப்படினா நான் ஒப்பு கொடுக்கிறேன். And let us surrender. இதுதான் விசுவாச மார்க்கத்தினுடைய விதை. This was the seed of the faith ministry. அன்றைக்கு விதைக்கப்பட்ட விதை தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் விருட்சங்களாக, கிளைகளாக, பூக்களாக, கனிகளாக சபைக்குள்ள நீயும் நானும் உட்கார்ந்திருக்கிறோம். And because of that seed today we are great trees and flowers and branches and leaves today. சத்தியம் என்பது வித்தியாசமானது. And the truth is something different. நீங்க அதை சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். You need to understand it clearly. ஊழியம் என்பது வித்தியாசமானது. Ministry is something different. ஊழியர்கள் என்பவர்கள் வித்தியாசமானவர்கள். Servants of God are also some different. அவன் ஏற்கனவே தொழுதுட்டு தான் வந்துகிட்டு இருக்கான். And already he worshipped and he is on his way back. அவன் எருசலேமில் போய் ஒரு worship முடிச்சிட்டு தான் போயிட்டு இருக்கான். ஆனா அடுத்த ஒரு ஊழியக்காரன் அவனை டச் பண்றான். அந்த தொழுகையில சம்பந்தம் இல்லாத நித்திய ஜீவனுக்குரிய ஒரு ஆசாரியன் அங்க இருக்கிறான். And after his worship when he was on his way back, another servant of God who is not having any connection with that previous worship, he is having a connection to the eternal life. He is doing ministry now. வேதபாரகன் உண்டு. And there is scribes. பரிசேயன் உண்டு. And there are Pharisees. சதுசேயர்கள் உண்டு. There are Sadducees. பிரதான ஆசாரியர்கள் உண்டு. There are high priests. இதையெல்லாம் தாண்டி இயேசு உண்டு. More than above all these things Jesus is there. வேதபாரகன் புறக்கணிக்கப்பட்டான். Scribes are discouraged. சதுசேயன் புறக்கணிக்கப்பட்டான். Pharisee was rejected. பிரதான ஆசாரியன் நிராகரிக்கப்பட்டான். And the high priest was also despised. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராக என்றென்றைக்கும் நாமம் தரிக்கப்பட்டவர் இயேசு. Jesus is the one who is according to the order of Melchizedek, the eternal high priest. அந்த உபதேசத்தை தான் நாங்க பேசுகிறோம். And we are preaching that doctrine. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. பிலிப்பு அவனுக்கு சத்தியத்தை சொன்ன உடனே சொன்னார், ரதத்தை நிப்பாட்டு, என் வாழ்க்கையில இனிமே நான் சரியான நிலவரத்துல தான் வீட்டுக்கு போக விரும்புகிறேன். As soon as Philip preached the truth, he commanded the chariot to stop. I want to return back
having a salvation. நான் எத்தியோப்பியனா நான் திரும்பி போக விரும்பவில்லை. I don't want to return back as an Ethiopian. சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தவனாய் திரும்பி போக விரும்புகிறேன். I want to go back as a man who obeyed truth. உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்தவனாக போக விரும்புகிறேன். I want to return back as a man who obeyed the doctrine. தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து போக விரும்புகிறேன். I want to return back having obeyed to the word of God. பிரியமானவர்களே, நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். Beloved ones, you need to understand the excellency of the kingdom of heaven. பரலோகத்தை காண்பது ஒரு பகுதி. And seeing the kingdom of God is one part. பரலோகத்துக்குள் பிரவேசிப்பது ஒரு பகுதி. Entering into the kingdom of God is another part. பரலோகத்திலே மேன்மையான இடத்திலே இயேசுவோடு சேர்ந்திருந்து வாழ்கிறது அது ஒரு பகுதி. And rejoicing and living together with Jesus in the sublime part of the kingdom of God is something different. பரலோகத்தை காண விரும்புகிறாயா? Do you want to see the kingdom of God? பரலோகத்துக்குள்ளே போக விரும்புகிறாயா? Do you want to enter into the heaven? இல்ல பரலோகத்திலே ஒரு மேன்மையான இடத்தை நீ அடைய போகிறாயா? Or otherwise are you going to inherit a great portion in the kingdom of heaven? நான் லாஸ்ட் வீக்ல ஒரு சின்ன இது படிச்சேன். And last week I read a small article. இந்துக்கள்ல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. And it was mentioned in the Hindus. மோட்சத்தில் 4 இடம் சொல்லி இருந்தான். And they have told in the heaven there are 4 places. நம்ம பரலோகத்துல 4 இடம் சொன்னா மத்த கிறிஸ்தவங்க எல்லாம் சொல்றான் பெந்தேகோஸ்காரங்க வந்து பரலோகத்தை 4 பிரிச்சிட்டான்னு சொல்றான். And if we say that we have 4 places, there are 4 places in the heaven, other Christians are saying Pentecostal people have divided the kingdom of heaven into 4. ஆனா நான் அதுல படிச்சு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. உடனே எழுதி வச்சிட்டேன். When I read that article, I got amazed. எப்படி பரலோகத்துல 4 இடம் இருக்குதா? 4 places in heaven. ஒன்று நுழைவாயில் இடம். அதிலேயே நின்னுட்டு இருக்கலாம் கடைசி வரைக்கும். And first is the entrance or the gate. இரண்டாவது ஒரு இடம் இருக்குது. And second is there is a place. அங்க போய் உள்ள நுழைஞ்சி பார்க்கிற ஒரு இடம். And secondly there is a place that அதாவது எல்லாத்தையும் பார்க்கிறது கேட்கிறது ஒரு இடம். From there you can hear and see the kingdom of God. மூன்றாவது இடம். Thirdly another place. அங்க இறைவனோடு போய் நிக்கிற ஒரு இடம். And there is a place you can stand together with God. மோட்சத்தில் எழுதி வச்சிருக்காங்க இந்துக்கள். And in நாலாவது இடம் இறைவனோடு ஒன்றாக கலந்து விடுகிற ஒரு இடம். And fourthly there is a place in which you will be merged together with the Lord. பரலோகத்துல எங்கேயோ மூளைக்கு போறதுக்கு இந்த கூட்டம்லாம் தேவையில்லை. அது எங்கேயோ போனாலே போயிடலாம். And if you want to go to some place in heaven, you can go to another. யோவான் 3:3 சொல்லுகிறது ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். John chapter 3 verse 3 says except a man be born again he cannot see the kingdom of God. யோவான் 3:5 சொல்லுகிறது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். John chapter 3 verse 5 says except a man be born of water and spirit he cannot enter into the kingdom of God. ஞானஸ்நான சத்தியத்தை அழகாக அவனுக்கு பிலிப்பு போதித்தான். Philip beautifully preached the baptism truth. எத்தியோப்பியனா நீ திரும்பி போகாதே. Oh Ethiopian, do not return back as Ethiopian. உன்னுடைய தோல் மாற்றப்பட வேண்டும். Your skin should be changed. உன்னுடைய வேதனை மாற்றப்பட வேண்டும். Your great pain should be changed. உனக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாக வேண்டும். You need to have the joy of salvation. அப்படியானால் நீ சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். If it is so, you need to obey to the truth. அருமையான நண்பனே, நீ சரியான ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாயா? Oh dear friend, have you received the right baptism? இன்னைக்கு ஞானஸ்நானங்கிறது தெருவா வந்து விடுது. And today baptism have come to நீங்க கூட streets. பலவிதமான ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம். You may have also obtained many kinds of baptism. நான் பொன்னகரத்தில் இருக்கும் பொழுது when I was serving God at Ponnagaram, ஒரு சகோதரன் ஒரு சகோதரி அவங்க பிள்ளைகள் அங்க வருவாங்க. and father mother and their children used to come there. அவங்க வீடு மாப்பாளையத்துல இருந்துச்சு. And the house was at Mapalayam. அப்ப அவங்களுக்கு ஞானஸ்நானத்தை பத்தி சொன்னபோது அவங்க சொன்னாங்க அந்த ரெண்டு பிள்ளைகளும் சொல்லிச்சு எங்க அப்பாவுக்கு முதல்ல ஞானஸ்நானம் கொடுங்க. And when I spoke about baptism, the 2 children told you need to give baptism to my father at first. அவங்க 7th டேல டீச்சர். And they were teacher in 7th day. மாப்பாளையம் 7th day ஸ்கூல்ல டீச்சர். And in Mapalayam 7th day school they were teachers. அந்த பிள்ளைங்க சொல்லிச்சு ரெண்டு எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஞானஸ்நானம் சரியா கொடுங்க. The children told me you need to give right baptism to my father. இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கலையா? And they have not got it. எங்க அப்பாவும் அம்மாவும் 5 ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. And my father and mother have got 5 baptisms. இப்போ அது பெந்தேகோஸ்ல கொடுங்க, ஒழுங்கானது கொடுங்க. You have to give the right baptism. ஒவ்வொரு சபைக்கு போன உடனே அந்தந்த பாஸ்டர் சொன்னதுக்கெல்லாம் பாவம் அந்த ஜனம் கீழ்ப்படிஞ்சு கடைசில வேலை வேணுமா 7th டேல எடுப்பாயாக. And finally if you want a job you need to be baptized in 7th day, and he got baptized there. நான் யாரையும் குறைவா சொல்றதுக்கு சொல்லல. I'm not accusing anybody. சரியான ஞானஸ்நானம் எடுத்துக்கியான்னு பாரு. And you check whether you have got the right baptism. பாஸ்போர்ட்ல ஒரு ஸ்பெல்லிங் தப்பா இருந்தா நீ எங்க போக மாட்ட, வெளிநாடு போக மாட்ட. If there is a spelling mistake in your passport, you will not be taken to another country. பாஸ்போர்ட்ல உங்க அங்க அடையாளம் தப்பா இருந்துச்சுன்னா உள்ள போக மாட்ட. Your sign of your body, if it is missing in your passport, you cannot reach the other end. Last 3 months back நான் வந்து பாஸ்போர்ட் ரினியூவலுக்கு போயிருக்கேன். And I went for the passport renewal. ஒவ்வொரு ஸ்டேஜா நான் தாண்டி போயிட்டேன். And I was passing over every stage. Last stage 4th stageல நிக்கிறேன். I was in the last stage, the 4th stage. ஒரு ஐயாவை ரிஜெக்ட் பண்றாங்க அங்க. And they are rejecting a particular man. அவர் பேர் வந்து செல்வம். And his name was Selvam. அவ்வளவுதான்.
Just that. பான் கார்டுல செல்வான்னு இருக்கு. But it was Selva in passport. பாஸ்போர்ட்ல செல்வா எம் காணும். M is missing there. இதை எடுத்துட்டு போயிட்டு இன்னும் 3 மாசம் டைம் இருக்கு, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு திருப்பி ரிவர்ஸ் வான்னு சொன்னாங்க. And they told you have 3 more months time. ஒரு ஸ்பெல்லிங் ஒரு வார்த்தை கூடுனா குறைஞ்சாலே நீ வெளிநாட்டுக்கு போக முடியாது. உன் வாழ்க்கையில சத்தியத்துல ஒரு சின்ன சேஞ்ச் இருந்துச்சுன்னா பரலோகம் போக முடியாது. If there is a single word missing or increasing, you cannot go to a foreign country. Likewise, in your life, if the truth is missing, you cannot reach the heaven. காணக்கூடிய இந்த ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு உன்னுடைய பெயர், உன்னுடைய அடையாளங்கள், உன்னுடைய சாயல், உன்னுடைய கண்ணின் கருவிழி, உன் கையினுடைய அடையாளங்கள் எல்லாம் சரியா இருக்கணும். காணக்கூடாத தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். If you want to travel to a kingdom which you can see with your eyes, and they are checking everything, your name, your likeness and your signs and so on. If it be so, if you want to reach the kingdom of God which you cannot see with your eyes, how much more you must be correct. சரியான சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். You need to understand the right truth. ஞானஸ்நானம்னா என்ன? What is baptism? தண்ணில முக்கி விடுறதா? Is it just immersing in water? அது எல்லா சபையிலும் முக்கி விடுறான். In every church they are doing that. ஞானஸ்நானம் சரியாக இருக்குமானால், if your baptism is right, நான் ஒரு ஆள்கிட்ட ஒரு குறிக்கப்பட்டவர்களுக்கு ஞானஸ்நான ஸ்டடி கொடுக்க சொன்னாங்க. And to a particular person I was asked to give the study on water baptism. ரொம்ப இன்ட்ரஸ்டா நான் பேசுற ஸ்டடியை கேட்டுட்டு இருந்துச்சுங்க ஞானஸ்நானம் எடுக்க போற டீம் எல்லாம். And that particular team who was going to be baptized, they were keenly listening to the sermon. நல்ல சூடு பிடிச்சு போகும்போது சொன்னேன், இன்னைக்கு உங்களுக்கு அவ்வளவு பேருக்கு அடக்காராதனை. And when it was going to the peak, I told today you are going to be buried. எல்லாம் பயந்து போச்சு, இன்னைக்கு என்ன அடக்காராதனையா? And everybody were afraid. Funeral service. அடக்காராதனை. And it is funeral service. ஞானஸ்நானங்கிறது ஒரு தேவனுடைய பிள்ளை அன்னைக்கு பாவத்துக்கு மரிக்கிறான். And baptism means the child of God is dying for a sin that day. அந்த எத்தியோப்பியன் அன்றைக்கு பாவத்துக்கு மரித்தான். And that Ethiopian died for sin that day. கொலோசியர் 2:12 பார்க்கும் பொழுது, when we see in Colossians chapter 2 verse 2, ரோமர் 6 அதிகாரம் 3-4 வசனங்களை பார்க்கும் பொழுது, Romans chapter 6 verses 3 and 4, அவர் ஞானஸ்நானம் எடுத்த அத்தனை பேரும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். everybody who are baptized are buried together with him. கலாத்தியர் 3:27 பார்க்கும் பொழுது, Galatians chapter 3 verse 27, ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறீர்கள். and everybody who are baptized they put on Christ Jesus. சரியான ஞானஸ்நானம் எடுத்தால், if you receive the right baptism, நீங்கள் ஒரே சரீரமாக மாற்றப்படுகிறீர்கள். you will be changed into one body. 1 கொரிந்தியர் 12:13 பார்க்கும் பொழுது, when you see 1 Corinthians chapter 12 verse 13, ஒரே சரீரமாக நீங்கள் ஞானஸ்நானத்திலே மாற்றப்படுகிறீர்கள். and through baptism you are changed into one body. அது மாத்திரமல்ல, not only that, அப்போஸ்தலர் 22:16 பார்க்கும் பொழுது, Acts of the Apostles chapter 22 and 16, சரியான ஞானஸ்நானம் எடுத்து கரையேறினால் நீ பாவங்கள் போக கழுவப்படுவாய். if you receive the right baptism and if you come out of the water, you will be washed away from your sin. அப்போஸ்தலர் 13:24 படி பார்க்கும் பொழுது, according to Acts of the Apostles chapter 13 verse 24, நீ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை எடுக்க வேண்டும். you need to receive the baptism unto the repentance. அப்போஸ்தலர் 2:38 பார்க்கும் பொழுது, Acts of the Apostles chapter 2 verse 38, நீ பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். you need to receive the baptism for the forgiveness of your sin. அப்போஸ்தலர் 2:41 பார்க்கும் பொழுது, Acts of the Apostles chapter 2 verse 41, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நீ ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். you need to gladly receive the word of God and then you should be baptized. அப்போஸ்தலர் 8:12 பார்க்கும் பொழுது, Acts of the Apostles chapter 8 verse 12, நீ இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசித்து நீ ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். you need to believe Jesus as a son of God and then you should be baptized. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். And he that is baptized after faith, he will be saved. நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? Which baptism you have received? இயேசு அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்தின் நாட்களிலே பார்க்கும் பொழுது, during the days of Paul's ministry, அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 2 வசனத்தில் பார்க்கிறோம், Acts of the Apostles chapter 19 and verse 2, எபேசுவில் உள்ள ஒரு சபையை விசிட் பண்றாரு. and he visited a church in Ephesus. அந்த சபையில अनेक ஜனங்கள் உட்கார்ந்து worship பண்ணிட்டு இருக்காங்க. And many are worshiping God there. கை தட்டறாங்க, they clapping their hands, பாட்டு பாடுறாங்க, they singing songs, எமோஷன் ஆகுறாங்க, and they are getting emotion. ஆனா ஒருத்தருக்கும் அபிஷேகம் இல்ல. But nobody are having anointing. கையாட்றான், காலாட்றான், என்னெல்லாமோ பண்றான், ஆனா ஒண்ணுமே நடக்கல. ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஒரு டிசைன் எல்லாம் பண்றானே தவிர அபிஷேகம் இல்ல. They are shaking their hands, they are shaking their legs, and they are telling many things, but no anointing is there. அப்ப அவன் கேட்டான் 2ஆம் வசனத்துல, நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? And then Paul asked unto them, have you received the Holy Ghost since ye believed? அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க பரிசுத்த ஆவினா என்னன்னே தெரியாது. And they replied, we have not heard about the Holy Spirit. அப்பதான் அவன் கேட்டான், நீங்க எந்த ஞானஸ்நானம் எடுத்தீர்கள்? And then he said unto them, what
baptism you have received. ஞானஸ்நானம் சரியா இருந்தாதான் உனக்கு வானம் திறக்கும். நான் அந்த சப்ஜெக்ட்டுக்கு பின்னால வர்றேன். Only if you receive the right baptism the heaven will be opened. I will come to this matter after that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வசனத்துல பலவிதமான சத்தியங்களை பலரும் பேசுகிறபடினால நீ ஒரு குருடனை போல தடுமாறி கொண்டிருக்கிறாய். Beloved people of God, because many are speaking many things about baptism, you are struggling as if a blind man will do. எந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும்னு உனக்கு புரிய மாட்டேங்குது. And you cannot understand to which truth you need to obey. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we see Acts of the Apostles chapter 9 and verse 18, நீ சரியான பார்வை அடைந்து ஞானஸ்நானம் எடு. you receive the proper sight and then be baptized. சரியான ஞானஸ்நானம் நீ எடுக்க வேண்டும். You need to receive the right baptism. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நீ பாவத்தை அறிக்கையிட்டு உள்ளே இறங்குற. And confessing your sins, you are getting down. ஓ ஞானஸ்நானம் நீ சரியா எடுத்துட்டு நீ கரையேறினாதான் பாவம் உன்னை விட்டு போகும். Only if you receive the right baptism and then when you come up, then your sins will leave you. இல்லனா எத்தியோப்பியனா வீட்டுக்கு போவா. Otherwise Ethiopian will return back as Ethiopian only. பாவியாகவே வீட்டுக்கு போவா. Sinner will return back as sinner only. தோல்வி உள்ளவன் தோல்வியாகவே போய் கொண்டிருப்பான். Defeated will return back defeated only. நீ எந்த பாவத்தை அறிக்கையிட்டையோ அதிலிருந்து நீ கரையேற வேண்டும். You need to come out of the sins which are pursuing you. எந்த தோல்வியை நீ அறிக்கையிட்டையோ அதிலிருந்து நீ கரையேற வேண்டும். Which failure you have confessed, you need to come out of it. எந்த வல்லமையில பிடிபட்டிருக்கிறியோ அதை விட்டு நீ கரையேற வேண்டும். And to which thing we got entangled, you need to come out of that. ரெண்டு பேரும் இறங்கினார்கள். Two entered in. ஒரு ரெண்டு பேரும் கரையேறும் பொழுது When two are coming out, ஒருவன் மறைந்து போய் விடுகிறான், ஒருவன் சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனான். one is disappearing, the other one is going on his way rejoicing. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved people of God, பாவத்தை விட்டு கரையேறும்படியாக இந்த இரண்டாம் நாள் உன்னை அழைக்கிறது. second day is inviting you that you come out of the sin in your life. விக்கிரகத்தை விட்டு நீ கரையேறு. Come out of the idols. சர்ப்பத்தின் பிடியை விட்டு நீ கரையேறு. Come out of the clutches of serpent. தோல்வியை விட்டு நீ கரையேறு. Come out of your defeats. வியாதியை விட்டு நீ கரையேறு. Come out of your sickness. தரித்திரத்தை விட்டு கரையேறு. Come out of all your blindness. பிரிவினையை விட்டு நீ கரையேறு. Come out of your darkness. உன்னுடைய அங்கலாய்ப்பிலிருந்து நீ கரையேறு. Come out of your anguishing. பழைய நிலவரத்திலேயே நீ இருந்து விடாதே. Do not be in your old state. நீ எங்க இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை உன்னை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறது. Wherever you may be, the word of God is coming in search of you. நீதான் அந்த எத்தியோப்பியன். You are that Ethiopian. உன்னை தான் கர்த்தர் இந்த தொழுதுக்கு வந்திருக்க உன்னை தான் அவர் சந்திக்க விரும்புகிறார். God wants to touch you and meet you. எத்தனை வருஷம் நீ அதே பாவத்தில் உட்கார்ந்து இருக்க போகிறாய்? How many years you are going to be seated in your sin? எத்தனை வருஷம் நீ சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் கரையேறாமல் இருக்க போகிறாய்? How many years you are going to be there without obeying the truth? ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். One thing you need to understand. நீங்கள் சரியான விதத்தில் ஞானஸ்நானம் எடுக்காட்டா, if you have not received the right baptism, அந்த அனுபவம் உங்களுக்கு சரியா கிடைக்கலனா, if you have not received the baptism in the right way, அந்த பழைய அனுபவம் அப்படியே ஃபாலோ ஆகும். the old experience will follow you. நான் அதுக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I want to give you a verse for that. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we see Exodus chapter 14, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக கிடக்கிறார்கள். and the people of Israel were a slave in Egypt. 400 வருட அடிமைத்தனம். 400 years slavery. அந்த ஜனம் சீரழிந்து போய் விட்டது. And the people got destroyed. நம்பிக்கையை இழந்து போய் விட்டது. They lost their hope. நிச்சயம் இல்லாமல் போய் விட்டார்கள். God lost their assurance. இனி தலைமுறையாக நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று அவர்களே தீர்மானித்துக் கொண்டார்கள். They themselves decided our life will be like this for generations together. ஆனால் கர்த்தர் விடவில்லை. But God did not leave. தேவன் அவர்களை நினைத்தருளினார். God remembered அவருடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டார். He heard their crying. அவர் இறங்கி வந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வெளியே எடுக்கிறார். And the Lord came down and plucking them out of the bondage. இப்ப வெளியே வரும்போது when they are coming up மறுபடியும் அந்த போராட்டங்கள் அவர்களுக்கு இருக்கிறது. again they have their striving. அருமையான தேவனுடைய பிள்ளையே கவனியுங்கள். Beloved people of God, listen. நீங்கள் பாவத்தை விட்டு வெளியே வரலாம். You may have come down to the sin. பாவம் வேண்டாம் நீங்க ஓடி வரலாம். You may come running out of the sin. Don't want that. வாழ்க்கையே வேண்டாம் என்ற ஒரு முடிவுக்கு வரலாம். You may have come to a point, I don't want this sin life. அது நீ எடுக்கிற முடிவு. But that is your decision. பாவம் வேண்டாம். I don't want sin. இனி பாவம் செய்ய கூடாது. I should not do sin again. பாவம் இல்லாத வாழ்க்கை வாழணும். I need to live a life without sin. இது நீ எடுக்கிற முடிவு, ஆசை, உன்னுடைய வாஞ்சை, உன்னுடைய தாகம், உன்னுடைய எதிர்பார்ப்பு. This is your decision, your desire, your thirst and your expectation. ஆனால் பாவம் என்ன செய்து? But what the sin will உன்னை do, விட மாட்டேங்குது. it is not leaving you. உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. It is pursuing you, following you. பைபிள் சொல்லுகிறது பாவம் உன்னை பின்தொடரும். And the Bible says your sin will follow you. பிசாசின் இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And they that are entangled by the devil, that according to their lust. இந்த பாவத்தின் சக்தி உன்னை விடாது. This power of sin will not leave you. அது அவனை ஃபாலோ பண்ணுது. It will follow him. இப்போ எகிப்தியர்களும் அங்கே
தேவனுடைய ஜனங்களும் போய்க்கொண்டே இருக்கிறார்கள். And the Egyptians are going there and the people of God are also going. ரெண்டு பேரும் மிங்கிளாகாதபடி கர்த்தர் அக்கினி ஸ்தம்பத்தை மேக ஸ்தம்பத்தை அனுப்பிக்கிட்டே வரார். That they both will not be mingled. The Lord is sending a pillar of cloud and pillar of fire in between them. முன்னால ஒரு செங்கடல். And the Red Sea before them. இப்ப அதை கிராஸ் பண்ணனும். They need to cross it. நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா when you read the Bible, புதிய ஏற்பாட்டுல நம்ம எடுக்கிறதா ஞானஸ்நானம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். And we are thinking like this that New Testament water baptism is இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மேகத்துக்குள்ள ஊடி வந்தாங்க இல்லையா, அது பைபிள் சொல்லுகிறது ஞானஸ்நானம். And the people of Israel, they came under the clouds, that is baptism. செங்கடலை கடந்து வந்தார்கள் அல்லவா, அது ஞானஸ்நானம். They have crossed the Red Sea, isn't it? That is baptism. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 Corinthians chapter 10 verse 2. எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் அவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். All were baptized into Moses in the cloud and in the sea. இங்க என்ன நடக்கிறது? What happened here? முன்னாக செங்கடல், and the Red Sea is before, பின்னால பார்வோன், and Pharaoh behind. ரெண்டுக்கு நடுவுல தேவனுடைய ஜனம். In between the people of God. நீங்க நல்லா கவனிச்சீங்களானா உங்களுக்கு இது புரியும். தேவன் என்ன சொல்ல வருகிறார். Only if you listen carefully you will be understand what God wants to speak to you. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, now the Lord says, உன் கோலை செங்கடலுக்கு நேராக நீட்டு. you should have to stretch for the rod towards sea. அப்படியே செங்கடல் ரெண்டாக பிளக்கிறது. And the Red Sea is divided into two. இந்த ஜனங்கள் அனைவரும் இறங்கி விடுகிறார்கள். And all people are coming down into the sea. எல்லாம் போயிட்டே இருக்காங்க. Everybody are going. கால் பகுதி தாண்டியாச்சு. And a quarter portion filled. பாதி பகுதி தாண்டியாச்சு. And half portion traveled. முக்கால் பகுதி தாண்டியாச்சு. And the 3/4 traveled. இப்போ பாத்தீங்கன்னா பார்வோனுடைய சேனை உள்ள இறங்குது. Now you see the Pharaoh's host is coming behind her. அந்த சேனை உள்ள வருது. And that host is also coming behind. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? Do you know what the scripture says? அவர்கள் கரை ஏறினாதான் செங்கடலை மூட முடியும். Only if they go to the other shore, Hallelujah, Red Sea can be closed. அந்த ஜனம் கரையேற வரைக்கும் கர்த்தர் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். And the Lord is waiting for the people of God to go to the other shore. பார்வோனுடைய ரதம் உள்ள வருது. And the chariots of Pharaoh coming. அவருடைய சேனை உள்ள வருது. His host is coming. சும்மா ஹை ஸ்பீட்ல வந்துட்டே இருக்கறான். With high speed they are following. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா இங்க வந்துருவான். And if something is delayed, இவங்கள பிடிச்சிடுவான். he will catch them. ஜனம்லாம் கத்துது. And all the people are crying. அலறிட்டு போறான். And they are shouting. ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது? Do you know what the Bible says? ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். And the Lord is waiting. அந்த கடைசி நபர் கரையேறு வரை தேவன் வெயிட் பண்ணார். Till the last people of Israel may go up to the other shore, the Lord is waiting. அந்த லாஸ்ட் நபர் கரையேறினா செங்கடலை மூடிட்டார். The last person when ஹalleluya, நீ கரை ஏறினால் உன்னுடைய சத்துருவுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு. If you go up to the other shore, your enemy will have an end. உன்னை தொடருகிற வல்லமை இன்றைக்கு ஒரு முடிவை சந்திக்கத்தான் வேண்டும். The power that is for pursuing you should have to meet an end today. நீ சரியான ஞானஸ்நானம் எடுத்து பாரு. And receive the right baptism. சரியா சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாரு. And obey to the baptism in the right way. உன் சத்துருவை நீ காண மாட்டாய். You will never see your enemy again. ஆண்டவர் என்ன சொன்னாரு? What the Lord said? இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனிமே ஒருபோதும் இந்த வார்த்தையை இந்த புது வருஷத்துல கிடைச்சவங்க எல்லாம் பாருங்க, எல்லாம் பைபிள்ல 15 வசனத்தை வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்து. And this year about 15 promises you have received and you are keeping it in your Bible. புதன்கிழமை நைட் நான் ஒரு வீட்டுக்கு போனேன். And Wednesday night I visited a house. அந்த வீட்ல நம்ம விசுவாசி அவங்க தம்பி எதுக்கோ உள்ள வந்துட்டான். And our believer there, but his brother came inside. அவங்க தம்பி உள்ள வந்தான். And his brother சரி அவனை உட்கார வச்சு பேசணும். And we were speaking together with him. அப்படி பேசிட்டே இருக்கும்போது இவனுக்கு நாங்க வாக்குத்தத்தம் வாங்கி கொடுத்தோம் அப்படினு சொன்னாங்க. And when we were speaking and they told unto our brother also we have received a promise from you. சர்ச்சில எல்லாருக்கும் promise கார்டு கொடுக்கும்போது நீங்க என்ன கேப்பீங்க? எங்க அம்மாவுக்கு, எங்க ஆட்டுக்குட்டிக்கு, எங்க தம்பிக்கு, கோழிக்கு எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்துருவீங்க. And you will be also asking promises for all your housemates. அதே மாதிரி உங்க தம்பிக்கு வாங்கிட்டு வந்தாங்க. And likewise they have got இது உனக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து நீ வெச்சுக்கோன்னு சொன்னாங்க. And this is one thing I got for you. அவன் என்கிட்ட வந்து சொல்றான். And he told me, பாஸ்டர் இவங்க எனக்கு ஒரு கிளி ஜோசியம் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. And pastor they have brought an sorcery for me. அது ஒரு கிளி ஜோசியம் எனக்குன்னு ஒரு கார்டு கிளி ஜோசிய கார்டு வாங்கிட்டு வந்தாங்க. And they have got a divination for me. எனக்கு அதே வசனத்தை என்ன பரியாசம் பண்றான். And அவனே திருப்பி சொன்னா, but he replied, அது கிடைச்சி என் கையில கிடைச்சி 2 மணி நேரத்துல எனக்கு ஒரு மிராக்கிள் நடந்துச்சு. அந்த கார்டு வேலிட் ஆயிடுச்சு. And he told me, அந்த எம்டி கார்டு சும்மா ஒரு வசனம் அது எப்படி மாறிடுச்சு? வேலிட் உள்ள கார்டா மாறிடுச்சு. அற்புதம் நடந்துருச்சுன்னு சொல்றான். It has become a valid card. என்னுடைய சத்துரு இந்த கார்டை வாங்கி 1 மணி நேரத்துல செத்தே போயிட்டான். And my enemy died within 1 hour. I received that card, he told. சாதாரண பேப்பர்ல உள்ள ஒரு வார்த்தை அது தேவனுடைய வார்த்தை. The word which is in the ordinary paper, but it is the word of God.
ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வரணும். But the people of Israel should come out. ஆண்டவர் என்று அதான் சொன்னார், அவனை வெளியே வர சொல்லு, சத்துருவை நான் பாத்துக்கிறேன். And the Lord said, ask them to come out. I will make என் ஜனங்கள் என் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும், அப்பொழுது சீக்கிரத்திலே நான் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்துவேன். It will be good for my people to hearken to my voice, then I will destroy their enemies. நீ தோல்வி விட்டு வெளியே வா. Come out of your failure. பாவத்தை விட்டு வெளியே வா. Come out of your sin. சாபத்தை விட்டு வெளியே வா. Come out of your curse. எதிலெல்லாம் பிடிபட்டிருக்கியோ அதை விட்டு வெளியே வா. Come out of all the things in which you are entangled. நீ வெளியே வந்தால் தான் சத்துருவை அழிக்க முடியும். Only if you come out, the Lord will destroy your enemy. நீ பஸ்காவை புசித்திருக்கலாம். You may have eaten the Passover. இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கலாம். You may have the blood sprinkled. நீ உடனடியாக புறப்பட்டு வெளியே வந்திருக்கலாம். You may have come out at once. நீ செங்கடல் விட்டு வெளியே வா. Come out of the Red Sea, the Lord says. யாத்திராகமம் 14:30 பார்க்கும் பொழுது, when we see Exodus chapter 14 verse 30, இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். இவங்க வெளியே கால் வச்சாங்க, செங்கடலை மூடிட்டாரு. திரும்பி பார்த்தா அடுத்த நாள் காலையில் என்ன நடந்துச்சு? கடற்கரையில் யார் கிடந்தா? எல்லா எகிப்திய வல்லமைகளும் பிரேதங்களாக கிடந்தது. and they came out to the other shore. The next day they saw the Red Sea got closed and they saw the dead bodies of the Egyptians on the other shore. உனக்கு விரோதமான வல்லமைக்கு கர்த்தர் ஒரு முடிவு உண்டாக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. For God to put an end, put a full stop to your enemy, it is in your hands only. எனக்காக தேவன் யுத்தம் செய்யலன்னு சொல்லாத. கர்த்தர் சொல்றாரு, நீ செங்கடலை விட்டு வெளியே வா. The Lord is not fighting my battle. Do not complain, God. The Lord says unto you, come out of the Red Sea. நான் உனக்காக செங்கடலை பிளக்கிறது உண்மை. ஆனா நீ செங்கடலை விட்டு கரையேற வேண்டியது உன் தலையில் விழுந்த கடமை. It's true that I will divide Red Sea for you, but it is on your head the duty is set for you that you have to come out. நீ செங்கடல்ல இருக்கிற வரைக்கும் அவனை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். As you are there in the Red Sea, he will be நீ pursuing you. செங்கடல்ல இருக்கிற வரைக்கும் அவன் பயங்காட்டிக்கிட்டே இருப்பான். As you are in the Red Sea, he will be threatening you. நீ செங்கடல்ல இருக்கிற வரைக்கும் அவன் சத்தம் கேட்கும். And as you are in the Red Sea, you will hear his voice. அவன் காட்சி கிடைக்கும். And you will see. அவனுடைய வேகத்தை நீ பயப்படுவாய். And you will fear out his word. கரையேறு. Come out. இன்றைக்கு கர்த்தர் அவனுக்கு ஒரு முடிவு உண்டாக்கட்டும். The Lord will put an end to him. அதனால தான் அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், இன்று காண்கிற எகிப்தியனை இன்று கண்டிடும் இந்த தீயவனை இனிமேல் என்றும் காண்பதில்லை. இன்று கண்டிடும் இந்த தீயவனை இனிமேல் என்றும் காண்பதில்லை. தேவன் நீதி செய்யும் வேளை இதுவே, பயப்படாதே நாம் ஜெயம் கொள்ளுவோம். தேவன் நீதி செய்யும் அல்லேலூயா. தேவன் ஜெயிக்கணும்னா நீ கரையேறணும். For God to win, you need to come out of the shore. ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, பாவத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்களா? You have received baptism. Have you come out of the sin? அபிஷேகம் பெற்றுட்டீங்க, பாவத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்களா? You received anointing. Have you come out of the sin? உன் தோல் மாறிடுச்சா? Have your skin changed? எத்தியோப்பியன் தோலை மாத்திட்டீங்களா? Have you changed the Ethiopian சிவிங்கி skin? புள்ளிய மாத்திடுச்சா? Have your leopards changed the spots? இன்னும் மாறலைன்னா அவன் உன் பின்னால வந்துகிட்டே தான் இருப்பான். And hitherto, if you have not changed, he will be following you. மத்தேயு 3ஆம் அதிகாரம். Matthew chapter 3. இயேசுவாக இருந்தாலும் கரை ஏறித்தான் ஆக வேண்டும். Even he is Jesus, he has to come to the shore. இயேசுவாக இருந்தாலும் கரை ஏறினா தான் அடுத்த மிராக்கிள் நடக்கும். And even he is Jesus, he has to come out to the water. மத்தேயு 3:16. Matthew chapter 3 verse 16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி. அது வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல. Till that nothing happened. அழகா ஞானஸ்நானம் எடுக்கிற வரைக்கும் அமைதியா நடந்துட்டு இருக்கு. And till he was baptized, he was யோவான் silent. ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்துட்டான். And John the Baptist ஞானஸ்நானம் கொடுத்து இயேசு எங்க வராரு? கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை விட்டு என்ன செய்றாரு? அழகா வெளியே வராரு. And Jesus coming out straight way out of the water. கரை ஏறின உடனே வானம் திறந்துச்சு. As soon as he came out to the water, ஹalleluya, heavens were opened. வானத்தை திறக்கும்படியாக தேவன் இறங்கி வந்திருக்கிறார். The Lord has come here to open heavens for you. உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் Tonight, கரை ஏறணும். for God to do great things in your life, you need to come out of the water. அவர் ஜலத்திலிருந்து கரை ஏறினார். He came straight way out of water. உலகத்தின் வல்லமைகளில் இருந்து நீ கரை ஏறு.
Come out of all the powers of the world. இந்த உலகத்தின் வல்லமைகளிலிருந்து நீ கரையேறு. Come out of the powers of the world. அதை விட்டு அவர் கரை ஏறினார் பாருங்க, வானத்தை திறந்தார். He went out of the water, the heavens were opened. எனக்கு வானம் திறக்கணும்னு ஆசைப்படுறவங்க எத்தனை பேர்? How many of you desire heavens must be open for me? எல்லாம் டியூப்லைட் மாதிரி பிக்கப், ஸ்லோ பிக்கப்ல இருந்தா எப்படி? உங்களுக்கு நான் இப்போ ஒரு क्वेश्चन கேக்குறேன். I'm going to ask a question to you. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். I will open the windows of heaven and I will bless you that you will be blessed abundantly. எத்தனை பேருக்கு இப்படி வானத்தின் பலகணியை திறக்கணும் ஆண்டவர் அப்படி நான் காத்து தவிச்சிட்டு கிடக்குறேன் அப்படின்னு சொல்றவங்க கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது Nextly, அவர் தமது வானத்தின் கதவுகளை திறந்தார். and he opened his doors of heaven. வானத்தின் கதவை திறக்கணும்னு சொல்றவங்க கை வைத்துங்க. How many have desired for the doors of heaven to be opened for you? முதல்ல சொன்னது பலகணினா ஏதோ ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு நினைச்சுக்கிறாத, அது பலகணினா ஜன்னல். நான் இப்ப சொல்றது வானத்தின் கதவை திறக்கணுங்கிற. இப்பதான் புரிஞ்சிருக்கு. எத்தனை பேருக்கு வானத்தின் கதவை திறக்கணும்? How many of you desire? அல்லேலூயா. மூணாவது, Thirdly, வானத்தின் மதகை திறப்பேன்னு சொல்றாரு. and he says, I will open up the gates of heaven. டேம் திறந்து விட்ட மாதிரி திறக்க போறாரு. And he is going to open as if he will open யாருக்கு the dam. டேம் திறக்கிற மாதிரி திறக்கணும் சொல்லுங்க. How many want? வானத்தையே திறப்பேன்னு சொல்றாரு. And he says, I will open the heaven. அல்லேலூயா. Hallelujah. நீங்க எப்படி கேக்குறீங்களோ அப்படி கிடைக்கும். And how you are going to ask, likewise it will happen. பால் யாங்கிச்சோன்னு ஒரு ஆள் இருந்தான், தென்கொரியால ஒரு பிரபலமான போதகர். A great preacher in South Korea, Paul Yong-gi-cho. அவர் ஒரு ஹவுசிங் போர்டுல இருந்தாரு. He was in a housing board. அவருக்கு ஒரு ஆசை. He had a desire. மேல இருக்கிற மாடி வீட்டு சாக்கடை இவர் வீட்டுல வந்து கொட்டும். And the drainage of the upper அவர் சொன்னாரு, ஆண்டவரே எனக்கு ஒரு 10க்கு 10 ஒரு ரூம் கொடுங்க அப்படின்னு கேட்டார். Lord, give me a 10 by 10 room for அப்படி me. நீங்க கொடுத்தீங்கன்னா, If you give like that, எனக்கு ஒரு பழைய டேபிளும் 2 சேர் இருந்தாங்க. and you should have to give me an old table and 2 chairs. அப்படி நான் அப்படி ரைட் பண்ணி ஆத்மாக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு பழைய சைக்கிள் கொடுங்க ஆண்டவரே. And give me a old bicycle that I may go and meet believers and souls. ரெண்டே நாள்ல ஒருத்தன் வந்து சொன்னா என் ரூம் சும்மா இருக்குன்னு எடுத்துக்கொண்டான். And within 2 days one person, ஏப்பா என் ஜெபம் கேட்கப்பட்டது. oh my prayer is அடுத்த answered. நாள் ஒருத்தன் வந்தா நான் வீட்டை காலி பண்ணிட்டு போறேன், உனக்கு ஒரு பழைய டேபிளும் 2 சேர் இருக்கு எடுத்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். And another person came and told, I'm going to make my house over. இன்னொருத்தன் வந்து சொன்னா நான் ஊரை விட்டே போறேன், ஒரு சைக்கிள் இருக்கு ஓட்டிக்கன்னு சொல்லிட்டான். And another came and பயங்கர சந்தோஷம் அந்த ஆளுக்கு. and he was overjoyed. ஆனா நம்ம ஆளுங்களுக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? Do you know what the problem is there? சைக்கிள்ல போறவனுக்கு 2 வீலர்ல போகணும்னு ஆசை. And one who is 2 வீலர்ல போறவனுக்கு 4 வீலர்ல போகணும்னு ஆசை. 2 wheeler, they want to go in 4 wheelers. இப்போ கொஞ்ச நாள் போனவனே இவர் சொன்னாரு, என்ன ஆண்டவரே எவ்வளவு நாள் தான் இந்த ரூம்ல உட்கார்ந்துட்டு இந்த பழைய டேபிளையே பார்த்துட்டு உட்கார்ந்திருப்பேன்னாரு. And how long I will be in the old room? அப்ப அவர் சொன்ன, ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னிடத்தில் என்ன கேட்டாய்? What you have asked me? பழைய டேபிள் கேட்டியா? Have you asked the பழைய old சேர் கேட்டியா? Have you asked old chair? பழைய சைக்கிள் கேட்டியா? Have you asked for the old நீ cycle? கேட்டதை நான் உனக்கு கொடுத்தேன். I have given you what you have asked. இப்போ நீங்க ஜன்னலை திறக்க சொல்லி இருக்கீங்களா? கதவை திறக்க சொல்லி இருக்கீங்களா? Other doors? இல்ல மதகையை திறக்கணும்ங்கறீங்களா? Other forms இல்ல of வானத்தையே கிழித்து இறங்கணும்னு சொல்றீங்களா? Otherwise to tear up heaven. அப்பனா அவர் சொன்னாரு, நான் தெரியாம கேட்ட ஆண்டவரே, பூமியும் அது உம்முடைய நிறைவும் உம்முடையது, எனக்கு தென்கொரியாவை தாரும். And then he replied unto God, Lord, unknowingly I answered you, give me the South Korea. உலகத்திலேயே பெரிய சபை 1.25 லட்சம் பேர் கூடுற ஒரு சபையை தேவன் அவருக்கு கொடுத்தார். God gave him a great assembly in the world. நீங்க ஆண்டவர்ட்ட என்ன கேட்க போறீங்க? What you are going to ask unto the Lord? சொல்லுங்க. நீ கரையேறு. Come out of the water. வானத்தின் பலகணி அல்ல, வானத்தின் கதவு அல்ல, Not the வானத்தின் windows. மதகு அல்ல, Not the doors. தேவன் உனக்கு வானத்தையே திறக்கும்படியாக காத்திருக்கிறார். God is waiting that he may open heaven for you. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? How many of you desire this? மல்கியா 3:10 சொல்லுகிறது, வானத்தின் பலகணியை திறப்பார். Malachi chapter 3 verse 10 says, he will open the windows of heaven. சங்கீதம் 78:23 வானத்தின் கதவை திறப்பார். Psalm 78 verse 23, he will open the gates of heaven. ஆதியாகமம் 7:11 வானத்தின் மதகை திறப்பார். Genesis chapter 7 verse 11, he will open the fountains of the heaven. உபாகமம் 28:12 வானத்தையே திறப்பார். Deuteronomy 28:12, he will open the heaven itself.
உனக்கு பிரச்சனை உச்சகட்டமாக இருந்தால் If your prob- ஏசாயா 64:2 படி வானத்தையே கிழிச்சிட்டு உனக்காக அவ்வளவு ஃபாஸ்ட்ல இறங்குவார். If your problem is high, it is at high risk. According to ஆனால் Isaiah, இயேசு கரை ஏறின பிறகுதான் இது நடந்தது. only Jesus came out to the water, it happened. அருமையானவர்களே, இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் வெளியே வர போகிறீர்கள்? How many of you going to come out of the water? எத்தனை பேர் வானம் திறக்கப்படும் என்றால் நீங்கள் கரை ஏற வேண்டும். And if you want heaven to be opened, you need to come out of the water. சடங்காச்சாரங்களை விட்டு வெளியே வாங்க. Come out of the traditions. சம்பிரதாயங்களை விட்டு வெளியே வாங்க. Come out of the rituals of the world. ஜாதிய கொள்கைகளை விட்டு வெளியே வாருங்கள். Come out of the disciplines of the world. சபை பிடிப்பிலிருந்து சபை பாகுபாடிலிருந்து வெளியே வாருங்கள். Come out of all the other the வானம் திறக்கணும்னா உன் ஜெப வாழ்க்கை பற்றி எரியணும். And if your heavens to be opened, you need to have a prayer life burning. மார்க் 1:10 பார்க்கும் பொழுது அவர் ஜெபம் பண்ணும் பொழுது வானம் திறக்கப்பட்டது. Mark chapter 1 verse 10, when he was praying, the heavens were opened. லூக்கா 3:21 வானம் திறக்கப்பட்டது. Luke chapter 3 verse 20, when the heaven were opened. இன்றைக்கு எத்தனை பேருக்காக வானம் திறக்க வேண்டும்? And today, how many of you desire the heaven to be தேவன் opened? ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். God is a God who will bless you. எதங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க அவர் காத்திருக்கிறார். And God is waiting that he may bless everyone. உன்னுடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற காத்திருக்கிறார். He is waiting that he may change your curse into blessing. ஆனா நீ வெளியே வரணும். But you need to come out. நீ அதிலே இருந்துகிட்டே வருஷக்கணக்காக எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னா ஒரு பிரயோஜனம். இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நீ கடன் வாங்கி வறுமை, கஷ்டம், கடனு, தரித்திரம், சாபம், அப்ப நீ பைபிள் தூக்குறதுல அர்த்தம் இல்ல. And being found in the particular place in the church itself, saying like this, I am having curse, poverty and so on, it is not so. You have to come out. இந்த மார்க்கத்துக்கு வந்த பின்பு நீ ஆசீர்வதிக்கப்படவில்லை என்றால் எழுதி வைத்துக்கோ, நீ இன்னும் சில இடத்துல கரையறல. If you have not yet blessed after coming to this religion, you need to understand you have not come out of some things. ஊழியக்காரங்களும் சரி யாரா இருந்தாலும் எல்லாம் வசனம் எல்லாருக்கும் ஒரே தான். And the word of God is same for ஊழிய all. ஆசீர்வதிக்கப்படல. காரணம் என்ன? நீ இன்னும் சில இடத்துல கரையறல. Your ministry is not yet blessed. The reason is you have not come out in few aspects. சகரியா 8:13 என்ன சொல்லுகிறது? Zechariah chapter 8 verse 13. நீ புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போல நான் உன்னை ஆசீர்வாதமாகவும் இருக்க பண்ணுவேன். And I will make you a blessing as if you have found a curse among the Gentiles. உபாகமம் 23:5 என்ன சொல்லுகிறது? Deuteronomy chapter 23 verse 5. வேதம் அழகாக சொல்லுகிறது, நான் உன்னில் அன்பு கூர்ந்து உன் சாபத்தை நான் ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவேன். Word of God very beautifully say, I will love you, thereby I will change your curses into வானம் blessing. திறந்து ஆசீர்வாதத்தையும் வானம் திறந்து பரிசுத்த ஆவியையும் பொழிய வேண்டுமானால் இயேசுவாக இருந்தாலும் கரையேற வேண்டும். For God to open the heaven to bless you and to give the Holy Spirit, even if it be Jesus, he needs to come out of the water. மதுரை கன்வென்ஷன் சொன்ன உடனே கர்த்தர் எனக்கு சொன்னது, கரையேற சொல். As soon as I was told about Madurai convention, the Lord told, ask them to come out of the water. நீ கரையேறினாதான் அங்க ஒருத்தரை பார்க்க முடியும், இயேசுவை பார்க்க முடியும். Only if you come out of the water you can see a particular person who is Jesus. யோவான் 21ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, when we see John chapter 21, சீடர்கள் மறுதலித்து சபித்து சத்தியம் பண்ணி பின்வாங்கி போய் மறுபடியும் மீன் பிடிக்க போய் விடுகிறார்கள். and the disciples backslided, denied, cursed against Jesus, and they went back to fishing. பைபிள் என்ன சொல்லுகிறது? What did the Bible say? மறுதலித்து போனவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம். It is very impossible, hardly possible for a man who denied God to be renewed again. இப்ப மீன் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. Now they are trying to fish. எவ்வளவோ ட்ரை பண்ணி அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. They are trying much in fishing, but they didn't get anything. பேதுரு இருக்கிறான், 11 சீடர்கள் அங்க கடந்து என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிட்டே இருக்கான். Peter with 11 disciples, they are laboring much to get fishes. ஆனா இயேசு கரையில காத்திருந்தார். But Jesus was waiting for them at the shore. யோவான் 21:4. John chapter 21 verse 4. விடிய காலமானபோது இயேசு கரையிலே நின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில விடியற் காலம் வந்திருக்கிறது. Beloved people of God, there is a morning in your life. அவர் கரையில நின்று சொல்றார், நீ வா. And he is inviting you. வலதுபுறமாக வலையை போட்டு இழுத்து நிரப்பிக் கொண்டு நீயும் கரையேறி வா என்று சொல்லுகிறார். And he says, cast the net on the right side of the ship and come with all those things to me. யோவான் 21:9. John chapter 21 verse 9. அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்ட
எழுதப்பட்டிருக்கிறதையும் அவர்கள் கரையிலே வந்து ஏறினார்கள். And as they were come to land, அருமையான தேவனுடைய பிள்ளையே, beloved child of God, நீ கரை ஏறினால் இயேசுவை காண்பாய். if you come out of the water, you will see Jesus. ஒருவேளை நீ பின்மாற்றத்தில் இருக்கலாம், You may be in a backslide. தடுமாற்றத்தில் இருக்கலாம், You may be in a sin. ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கையில போயிருக்கலாம், You may have gone to a cursed life. சூழ்நிலைகளிலே நீ விசுவாசத்தை மறுதலித்து இருக்கலாம், In situations, you may have denied faith. சூழ்நிலைகளிலே இயேசுவின் நாமத்தை நீ மறுதலித்து இருக்கலாம், You may have denied the name of Jesus according to your situation. இந்த விசுவாச போராட்டத்தை விட்டு நீ விலகி போயிருக்கலாம், You may have gone away from this faith இந்த relation. அப்போஸ்தல ஐக்கியத்தை விட்டு நீ விலகி போயிருக்கலாம், From this apostolic fellowship, you might have gone away. ஒரு பயமும் திகிலும் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். And you may have entangled with the fear and the threatening. நீ கரைக்கு வா. Come out of the water. கரையில வந்த பொழுதுதான் இயேசு பேதுருவிட்ட பேச முடிஞ்சது. And when they reached the shore, Jesus could speak to Peter. அந்த மறுதலித்த மனுஷன்ட்ட கரையில வந்து நின்ன உடனே மத்தவங்களெல்லாம் விட்டுட்டு இயேசு அவன்கிட்ட பேசினார், நீ என்னை நேசிக்கிறாயா? And to the denied man, leaving the other, the Lord Jesus spake unto Peter, do you love me? ஆண்டவர் உன்கிட்ட பேசணுமா? Do you want to speak to Jesus? ஆண்டவர் பேசணும்னா கரைக்கு வா. If you want Jesus to speak to you, come to the shore. இழந்து போன எல்லாம் உனக்கு கிடைக்கணுமா? Do you want to receive all the things which you have lost? மறுபடியும் நீ ஊழியனாக நீ தலையெடுத்து நிக்கணுமா? Do you want to stand once again as a great servant of God? நீ வெளியே வா. Come out. ஏன்? Why? இயேசு பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த வலையை போட சொல்லி அப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் சொன்னான், அவர் கர்த்தர் அப்படின்னா பாருங்க, பேதுரு பொத்துன்னு தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். As everybody was speaking in these matters, suddenly one person told, he is Lord. Then immediately Peter jumped into the water. ஏன்? Why? வஸ்திரம் இல்லாதபடினா தண்ணியில போயிட்டான். Because no dress, he jumped into water. அதுக்கு பிறகு கரை ஏறி வஸ்திரத்தோடு வந்தான். கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பித்தார். After that, he came up to the shore with the dress. The Lord started to speak to him. இன்றைக்கு பின்மாற்றத்திலும் பலவிதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே தடுமாறினவர்களும் பின்வாங்கினவர்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அந்த பின்மாற்றத்தை விட்டு கரையேறி வா, நான் மறுபடியும் என் ஊழியத்தை, நான் விட்டு போகிற ஊழியத்தை உன் கரங்களில் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். The Lord is speaking to many who are backslidden. The Lord says, come out of your backsliding. I'm going to give the ministry once again to you, and I'm going to do things through you. நீ என்னை நேசிக்கிறாயா? Do you love me? இது ஊர்ல எத்தனையோ வாட்டி நீ கேட்ட கேள்வி. And many have. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உன்கிட்ட கேக்குற கேள்வி, நீ என்னை நேசிக்கிறாயா? But today God is asking you this question unto you. நீங்க சரியான பதில் சொல்லிட்டு போங்க. Reply the right answer. நீ கரையேறி வந்தாதான் இந்த கேள்வி உன்கிட்ட கேட்கப்படும். Only if you come out of the water. நீ உள்ள இருக்கிற வரைக்கும் நீ நிர்வாணியா இருப்பா தண்ணிக்குள்ள. And you will be still you are in the water, you will be naked. இன்னைக்கு நீ வெளிய வா. Come out. ஒரு அருமையான ஒரு வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு வெளிய வா. A cloth with a good garment. ஆண்டவருக்கு முன்னால வந்து நில்லு. Come and stand before Jesus. கர்த்தர் சொல்றார், The Lord says, என் ஆடுகளையும் என் ஆட்டுக்குட்டிகளையும் நீ மேய்ப்பாயா? thou shall keep my lamb and sheep. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல பிரகாசிப்பார்கள். They that love him will shine forth like a bright sun. எத்தனை பேர் ஆண்டவரை மறுபடியும் இந்த இரண்டாம் கூட்டத்தின் மூலமாக நேசிக்க விரும்புகிறீர்கள்? How many of you through the second day meeting you want to love Jesus again? வேற அன்புல சிக்கிக் கொண்டிருக்கிற அருமையான நண்பனே, அருமையான விசுவாசியே, அருமையான ஊழியர்களே, அருமையான தேவனுடைய ஜனமே, வேறு மாமிசீக அன்பிலும் உலக அன்பிலும் பாவத்தின் அன்பிலும் சிக்கிக் கொண்டிருக்கிற நீ அதை விட்டு கரையேறு. இயேசு என்னை நேசிக்கிறாயா என்கிற கேள்வியோடு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். Oh beloved friend, beloved servant of God, beloved believer, you may be entangled in a strange love, carnal love, you may be in a fleshy love. The Lord is asking unto you, do you love me? He wants to take you to his love. நீ அவரிடத்தில் அன்பு கூர்ந்தா, If you love him, தேவன் அறியாம உனக்கு ஒண்ணுமே நடக்காது. nothing will happen to you without the அவரிடத்தில் knowledge of அன்பு God. கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. And everything is happening good to them that love him. நீ கரையேறி வா. Come out of the water. கர்த்தர் உன்னோடு பேச விரும்புகிறார். Lord wants to speak to you. நீ இழந்து போனதை மறுபடியும் உனக்கு தர விரும்புகிறார். Lord wants to restore what you have lost. யோசுவா 4ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, When we see Joshua chapter 4, இப்ப கானானுக்குள்ள அடி எடுத்து வைக்க வேண்டிய ஒரு டைம். this is the time they want to step into the Canaan. ஆண்டவருக்கு வனாந்தரத்துல வழிகள் உண்டு. And God has ways in wilderness.
ஆகாயத்தில் அவருக்கு வழிகள் உண்டு. He has ways in the sky. நடுக்கடலிலே அவருக்கு வழிகள் உண்டு. In the mid sea he had ways. கன்மலையிலே அவருக்கு வழிகள் உண்டு. In the rock he has ways. செங்கடலிலே அவருக்கு வழிகள் உண்டு. In the Red Sea he has ways. யோர்தானிலும் அவருக்கு வழிகள் உண்டு. Even in Jordan he has ways. நீ இப்ப வாழ்க்கையில எந்த நிலவரத்துல நிர்பந்தமான நிலவரத்துல இருந்தாலும் இந்த இரண்டாம் கூட்டத்துக்கு வந்திருக்கிற உனக்கு ஒரு வழியை தேவன் திறக்க போகிறார். In whatever wretched state you may be, the Lord is going to open a way for you in this second day meeting. இந்த யோர்தான் தான் இப்ப கடைசியா உங்களுக்கு முன்னால் நிக்கிற ஒரு போராட்டம். And the Jordan is the last problem in their life இப்ப journey. இந்த யோர்தானை எப்படி தாண்டறது? How they can overcome this Jordan? ஆண்டவர் சொன்னாரு, The Lord said, ஆசாரியர்களை பார்த்து சொன்னாரு, and to priests the Lord said, உடன்படிக்கை பெட்டியோடு தண்ணியில இறங்கு. and go into the water with the ark. நீங்க கரை இறங்கு, தண்ணிக்குள்ள இறங்குங்க. And get down into the water. என் ஜனத்தை எல்லாம் நான் யோர்தானை விட்டு கரையேற வைப்பேன். I will make my people to pass over Jordan. அருமையான ஒரு வார்த்தை. A beautiful word. யோசுவா 4ஆம் அதிகாரம். Joshua chapter 4. அந்த ஜனமெல்லாம் கரையேறின பின்புதான் ஆசாரியர்கள் கரையேறினார்கள். After all the people crossed the Jordan, these priests went up. 4ஆம் அதிகாரம், யோசுவா 4ஆம் அதிகாரம் 16. Joshua chapter 4 verse 16. சாட்சியின் பெட்டி சுமக்கிற ஆசாரியர் யோர்தானிலிருந்து கரையேறும்படி அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொன்னார். பாருங்க, ஆசாரியர்கள் கரையேற வேண்டும். The priests should come up. 17 19 வசனங்கள். Verses 17 and 19 also. யோசுவா யோர்தானிலிருந்து கரையேறி வாருங்கள் என்று ஆசாரியர்களுக்கு கட்டளையிட்டான். இந்த பிரகாரமாக முதல் மாதம் 10ஆம் தேதியிலே ஜனங்கள் யோர்தானிலிருந்து கரையேறி எரிகோவுக்கு கீழ் எல்லையான கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த சபையினுடைய அமைப்பு என்ன? What is the structure of this church? இந்த ஊழியத்தினுடைய மேன்மை என்ன? What is the excellency of this ministry? இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையினுடைய மேன்மை என்ன? What is the excellency of the ministry according to இந்த அப்போஸ்தல Melchizedek order? ஊழியத்தின் இந்த அப்போஸ்தல ஊழியத்தின் அஸ்திபாரம் என்ன? What is the foundation of this apostolic ministry? இந்த அன்னக ஊழியத்தினுடைய உச்சம் என்ன? What is the summit of this ministry of eunuch? போராட்டங்கள் மத்தியிலே ஜனத்தை கரையேற வைப்பதுதான் இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியத்தினுடைய மகிமை. The glory of the New Testament ministry is making the people to pass over the Jordan in the midst of struggles. வேதத்துல நீங்கள் பாருங்கள், See in the Bible, பல ஆசாரியர்கள் இருந்தார்கள். many priests were there. ஆசரிப்பு கூடாரத்திலேயே திரைகளை சுமக்கிற ஆசாரியர்கள் இருந்தார்கள். Even in the tabernacle there are priests who will bear கூடாரத்தை சுமக்கிற ஆசாரியர்கள் இருந்தார்கள். the priests who will bear the tabernacle, தோல் உரிக்கக்கூடிய ஆசாரியர்கள் இருந்தார்கள். and the priests who will peel off the skin, பலி செலுத்தக்கூடிய ஆசாரியர்கள் இருந்தார்கள். priests who will pay offering. ஆனா இவங்களை வச்சு யோர்தான கரையை பழக்க முடியாது. But with them they will not make the people to pass over Jordan. பெட்டியை சுமக்கக்கூடிய ஆசாரியர்களை வைத்துத்தான் கர்த்தர் யோர்தானை பிளக்கவே முடியும். The Lord can divide Jordan only by the priests who bear the ark. இவங்க நிக்கிற வரைக்கும் யோர்தான் பிளந்து நிக்கும். And they stand in the water, the Jordan will be divided into two. ஜனங்கள் கரையேறு வரைக்கும் இவங்க தண்ணிக்குள்ள நின்னாங்க. Until the people pass over, they stood in the water. இந்த ஜனத்துக்காக ஜீவனை கொடுக்கிறவர்கள். And they are the one who give life இந்த for this ஜனத்துக்காக people. உபவாசம் எடுக்கிறவர்கள். And they will fast for this people. இந்த ஜனத்துக்காக 4 மணிக்கு எழும்பி கதறிக் கொண்டிருக்கிறவர்கள். They are crying unto the Lord, rising up early in the morning. இந்த ஜனத்துடைய சுக துக்கங்களிலே கலந்து கொள்ளுகிறவர்கள். And they will be mingling together with the happiness and sad of இந்த their life. ஜனத்துக்காக போதிக்கிறவர்கள். And they will be preaching the doctrine. இந்த ஜனத்துக்காக They உபவாசிக்கிறவர்கள். will be fasting for the people. இந்த ஜனத்துக்காகவே அர்ப்பணித்தவர்கள். They have surrendered themselves totally for this people. இவர்கள் தண்ணீருக்குள்ள நிக்கிற வரை தேவ ஜனம் கரையேறி கொண்டே இருக்கும். Still they are standing in this water. The people of God will be crossing over. இவர்கள் நின்று கொண்டிருக்கிற வரை யோர்தான் பிளந்து கொண்டுதான் இருக்கும். Still they are standing in the water. Jordan will be divided. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved people of God, இந்த ஐக்கியத்தினுடைய மேன்மை உன்னை கரையேற வைக்கக்கூடிய மேன்மை. excellency of this fellowship is making you to come out of the water. 2000 அடி தூரத்துக்கு கர்த்தர் யோர்தானை பிளக்க வைத்தார். And in the 2000 feet yard, the Lord made the Jordan to be divided. சுலபமாக ஜனங்கள் யோர்தானை கடந்தார்கள். Very easily the people crossed over இந்த it. பாவ உலகை கடந்து பரலோகத்திலே உன்னை கொண்டு போய் சேர்க்கும் வரை இந்த போராட்டங்கள் வேதனைகள் சிலுவை சுமக்கிற ஒரு கூட்டம் ஊழியர்கள் பூமியிலே உண்டு. And there is a group of servant of God, they are bearing cross and facing all struggles that they will make you to cross over the sinful world into heaven. நீ தண்ணீர்களை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. And when you cross over the waters, they will not come over you. ஏன்?
Why? ஒரு கூட்டம் ஆசாரியர்கள் உனக்காக பெட்டியோடு யோர்தானுக்குள்ளே நின்று கொண்டிருக்கிறார்கள். A group of priests bearing the ark, they are standing in the waters for you, உன்னுடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டு, bearing your curse, உன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு, bearing your sin, உன்னுடைய அக்கிரமத்தை ஏற்றுக்கொண்டு, bearing your உன்னுடைய iniquities, வியாதி பலவீனங்களுக்காக, and for all your sufferings, உன்னுடைய போராட்டங்களுக்காக, for your உன்னுடைய affliction, துக்கங்களுக்காக for your ஒரு grief. கூட்டம் ஆசாரியர்கள் பெட்டியை தூக்கி கொண்டிருக்கிற காலம் இதுதான். This is the time in which group of priests bearing ark for you. இவர்கள் ஜனங்கள் கரையேற உதவுகிறார்கள். They are helping the people to cross over the water. இன்னும் கொஞ்ச நாட்களிலே Within few days, இந்த ஆசாரியர்களும் கரையேறுவார்கள். these priests will also cross over. இந்த மெல்கிசேதேக்கின் ஊழியமும் கொஞ்ச நாள்ல முடிவடையும். This Melchizedek or ministry of order of Melchizedek will come to an end. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாவதாக. to the holy name of the Lord. இன்றைக்கு எத்தனை பேர் கரையேற How விரும்புகிறீர்கள்? many of you want to come out of the water today? இன்றைக்கு கர்த்தர் உன்னோட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். Lord is speaking to you நீ only. எந்த நிலவரத்துல இருந்தாலும் சரி, Whatever state you may be, பாவத்திலிருந்து கரையேறு, and come out of the sin, தோல்வியிலிருந்து கரையேறு, come out of your defeat, தேவ சித்தத்துக்கு மாறாக போனதிலிருந்து கரையேறு, come out of the way in which you're going against the will of உலக God. அன்பில பிடியிலிருந்து நீ கரையேறு. Come out of the strange and carnal love. ஆமென். நீ கரையேறும்படியாக உனக்காக ஒரு கூட்டம் ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். The group of a servant of God are striving for you that you may cross over. நீ கரையில வந்தாதாங்க தேவ சித்தம் செய்ய முடியும். Only if you come out of the water you can do the will of God. யோனா 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, When you see in Jonah chapter 2, நினிவேக்கு போய் சொன்னால் தீர்க்கதரிசி தர்ஷீசுக்கு போக ஆரம்பித்தான். when the prophet was asked to go to Nineveh, he started to Tarshish. தேவ சித்தத்துக்கு மாறாக உன்னுடைய பயணத்தை நீ மாற்றிக் கொண்டே வருகிறாய். You are changing your journey against the will of God. கர்த்தர் ஒன்று சொன்னால் நீ ஒரு பகுதியிலே போகிறாய். And the Lord is asking you to go in one way, இந்த but you are going மார்க்கத்தில் another way. இப்படியே நீங்க போனீங்கன்னா எங்க போவீங்க? If you go in this way, where you will go? தோல்வியோடு போனா எங்க போவீங்க? With this failure, where you will go? விழுகையோடு போனா எங்க போவீங்க? And with this defeat, where you will go? பின்மாற்றத்தோடு போனா எங்க போய் நிப்பீங்க? With this backsliding, where you will go? உங்களுடைய இலக்கு எது? What is your நீங்கள் goal? எதற்காக பிடிக்கப்பட்டீர்கள்? For which you are caught? நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு யோசிங்க. Think where you are going on. அவன் பாட்டுக்கு ஒரு கப்பல் ஏறி அழகா பங்கர்ல டிக்கெட் எடுத்துட்டு கீழ போய் டங்கல்ல படுத்துட்டான். And he got a ticket in a bunk class and he was sleeping in that ship. நேரா கீழ போய் பேசாம படுத்துங்கியாச்சு. And he is sleeping at the deck. ஆனா கர்த்தர் விடல. But the Lord did not leave him. அவனை ஒரு வழி பண்ணி கடைசில கொண்டு வந்து நினிவேயின் கரையில கொண்டு வந்து விட்டார். And he made some way to him and made him to come to the பாதை மாறி போன தீர்க்கதரிசியே கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். prophet who has slipped and gone astray from your way. The Lord is speaking unto you. பாதை மாறி போன மிஷனரியே கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். Missionary whom gone astray from your பாதை way. மாறி போன சுவிசேஷகனே கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். Oh evangelist who have lost your way, the Lord is speaking unto you. பாதை மாறி போன மேய்ப்பனே கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். Oh shepherd who have lost your way, the Lord is speaking unto பாதை you. மாறி போன அப்போஸ்தலனே கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். Apostle whom you have lost your way, the Lord is speaking unto you. பாதை மாறி போன பரிசுத்தவானே கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். Oh saint of God who have lost your way, the Lord is speaking unto you. நீ எங்கே போகிறாய்? Where you are going? உன்னுடைய இலக்கு எது? What is your target? நினிவேயா தர்ஷீஷா? Is it Nineveh or Tarshish? பரலோகமா பாதாளமா? Is it heaven or hell? மகிமையா வீழ்ச்சியா? Is it glory or defeat? அந்த மீன் பாருங்க கரெக்ட் அட்ரஸ்ல வந்து கக்கிட்டு போயிடுச்சு. And see that fish vomited him in the right place. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். சரியான இடத்துல வந்து கரையேறு. The Lord is giving you a chance this night. Come to the right shore. இது ஒரு அருமையான ஒரு ஊழியம். This is a blessed ministry. இது உனக்கு புரியாது. You won't understand this. தேவ சித்தம் செய்யறது தான் ஊழியம். Doing the will of God is a ministry. அவன்கிட்ட என்ன சொன்னாலும் அவன் கேட்கிற ஆள் இல்ல. And he will not answer, he will not listen whatever it is told to him. ஊழியத்தை பத்தி கர்த்தர் எத்தனையோ வருஷம் உன்கிட்ட பேசிட்டே வராரு. The Lord is speaking unto you regarding the ministry for years together. ஆனா உனக்கு அது ஏற மாட்டேங்குது, தலையில ஏற மாட்டேங்குது, காதுக்குள்ள போக மாட்டேங்குது. But it's not getting up into your head, it's not going into your ears. பாதை மாறி போன உனக்கு நீ உன்னை கர்த்தர் இன்னைக்கு சரியான இடத்துல கரையேற அழைக்கிறார். The Lord is calling you that you may come up to the right shore. இல்ல சரண்டர் ஆயிடு, கர்த்தரே உன்னை கரையில கொண்டு வந்து விட்டுருவார். Otherwise if you surrender, the Lord will take you to the right shore. எத்தனை பேர் அப்படி வர விரும்புகிறீர்கள்? How many of you want to come like that? கடைசி நேரத்துல கரையேறி ஊழியத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்ற விரும்புகிறவர்கள் எத்தனை பேர்? How many of you want to come to the shore and fulfill the ministry in a beautiful way? சிலுவை சுமக்க எத்தனை பேர்
How many of you want to bear up your cross? இயேசுவின் பின்னாக செல்ல எத்தனை பேர்? How many of you want to follow Jesus? பலியாக ஒப்பு கொடுக்க எத்தனை பேர்? How many of you want to pay your sacrifice? கொலோசியர் 1:24 இன்படி கிறிஸ்துவின் உபத்திரவத்தில் குறைவானதை உங்களுடைய மாம்சத்திலே நிறைவேற்ற எத்தனை பேர் வருகிறீர்கள்? How many of you come to fulfill the sufferings which were lacking in the body of Jesus Christ? ஜீவனை கொடுக்க எத்தனை பேர் வருகிறீர்கள்? How many of you want to suffer? அவரோடு இருக்க எத்தனை பேர் வருகிறீர்கள்? How many of you want to come with be with இழந்து him? போனதை தேட எத்தனை பேர் வருகிறீர்கள்? How many of you ready to come to seek the lost? காணாமல் போனதை தேட எத்தனை பேர் வருகிறீர்கள்? How many of you come to seek the things which are missing? நொறுங்குண்ட இருதயங்களை கட்ட எத்தனை பேர் வருகிறீர்கள்? How many of you are surrendered to come to heal up the wounds in the broken heart? ஜனங்களுடைய காயம் கட்ட எத்தனை பேர் வருகிறீர்கள்? How many of you come here to bind up the wounds? ஜனங்களுக்கு விடுதலை கூற எத்தனை பேர் வருகிறீர்கள்? How many of you ready to surrender yourself to preach the gospel and deliverance to the people? இயேசுவுக்காக நிந்தை சுமக்க எத்தனை பேர் வருகிறீர்கள்? How many of you ready to bear the reproach of Jesus on you? சபைக்காக ஜனத்துக்காக திறப்பில் நிற்க எத்தனை பேர் வருகிறீர்கள்? How many of you are ready to stand in the breach for the church? எத்தனை பேர் இப்படி வராமல் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? How many of you are running not coming? எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த மீன் கரெக்ட்டா கொண்டு வந்து நினிவேலயே கக்கிட்டு போயிடுச்சு. இன்னொரு ஊர்ல கக்கிருந்தா ஆள் எஸ்கேப் ஆயிருப்பான். And the very beautiful thing I noticed in this incident is the fish vomited him in the right place in Nineveh. If it would have vomited in some other place, he would have got escape. உனக்கு ஒரு டைம் இருக்கு. There is a time for you. இந்த டயத்துல நீ ஊழியத்துக்கு வரணும். At that time you must come to the ministry. அந்த டயத்துல நீ ஊழியத்துக்கு வரலன்னா ஒரு காலத்துல வர முடியாது. And if you don't come to the ministry and that time, you will not be able to come after that. நீ நினைச்சுக்க அடுத்த வருஷம் நான் வந்துறலாம், வரவே மாட்டேன். You will be thinking I will come in the next year, but you will not be able to come. நான் கெல்லிஸ்ல ஒரு பிரசங்கம் பண்ணும்போது அதான் சொன்னேன். And when I was preaching once in Kellis, I told this. நீ எருசலேம் போறேன்னா எருசலேம் பஸ்ல ஏறு, சீயோன் போறேன்னா சீயோன் பஸ்ல ஏறு, பஸ்ஸை மாத்தி ஏறி கண்டக்டர் படாத பாடு படுத்தாதேன்னு சொன்னேன். If you want to go to Jerusalem, climb up board the Jerusalem bus. If you want to go to Zion, board Zion bus. எருசலேம் போறவன் ஊழியத்துக்கு இங்க வந்துட்டான்னா நாங்க படாத பாடு படணும். If somebody is going to Jerusalem, when he is coming to Zion to the ministry, we will be facing much problems. சீயோன் போறவன் வீட்ல இருந்தானா அந்த குடும்பம் ஒரு வழி ஆயிடும். And the person who is going to Zion, when he is in the house, the whole house will be destroyed. நினிவேக்கு போக வேண்டிய ஆள் தர்சீசுக்கு போனான்னா கப்பல் படாத பாடுபட்டு அவன் வாங்கி வச்சிருந்த பொருள் எல்லாம் இழந்து எல்லாம் அனாதையா போயிட்டான். And the person who is about to go to Nineveh, when he is boarding to Tarshish, the people in that ship got much trouble because of it. எத்தனை பேர் இன்றைக்கு மறுபடி கரைக்கு வர விரும்புகிறீர்கள்? How many of you want to come to the shore again? அந்த கரையில வந்து கக்குச்சு அவன் மறுபடி ஊழியத்தை தொடர்ந்தான். And it came and vomited him in the shore. He started his ministry again. நாம் தப்பி கரை சேர வேண்டிய நேரம் வந்து விட்டது. The time to come out of the water has come. அப்போஸ்தலர் 27 அதிகாரம் Acts of the Apostles 27 43 43 44. ஒரு கப்பல் பெரிய புயல்ல சிக்கி கொண்டது. A ship got in a great உடைந்து storm. போய் விட்டது. It got broken. அந்த கப்பலின் அதிபதி சொன்னான், The captain அந்த of the ship- நூற்றுக்கு அதிபதி சொன்னான், The captain of the ship said, மாலுமி சொன்னான், and the pilot said, எல்லாரும் தப்பி கரை சேருங்க. just go and come out of the water. வாசி. நூற்றுக்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும் மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தை விட்டு நாம் தப்பி பரலோகம் என்கிற கரையிலே அந்த ஷோர்ல போய் சேரணும். And we need to escape this world and we need to reach that shore that is heaven. இன்னைக்கு எத்தனை பேர் தப்பி கரை சேர விரும்புகிறீர்கள்? How many of you want to get escape out of this world and ஒவ்வொரு reach the shore? தேவனுடைய பிள்ளைகளும் தப்பி கரை சேரும்படியாக தேவன் அழைக்கிறார். The Lord is calling every child of God that you may come and reach the shore. 2 பேதுரு 2 அதிகாரம் 20 வசனம் சொல்லுகிறது. 2 Peter chapter 2 verse 20 says, உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி கரை சேருங்கள். and escaping the filthiness of this world, reach the shore. இந்த விசுவாச வாழ்க்கை ஒரு கப்பல் யாத்திரை போன்றது. And this faith life is like a journey, voyage in ship. கொந்தளிப்பை தேவன் அமர்த்துவார். The Lord will put the boisterous in the sea. நாடிய துறைமுகத்தை போய் அடைவோம். You and I will reach the desired heaven. போராட்டங்கள் வரும், The strivings will come. உபத்திரவங்கள் வரும், We will face sufferings. தடுமாற்றங்கள் வரும், There will be tribulations. எதிர்ப்புகள் வரும், Oppositions will be there. பலவிதமான போராட்டங்கள் இந்த உலகத்துல உண்டு. Many tribulations are there in this world. விசுவாசத்துக்கு போராட்டம் உண்டு, And there is a struggling உன் against faith. அழைப்புக்கு போராட்டம் உண்டு, There will be striving against உன் your calling. தரிசனத்துக்கு போராட்டம் உண்டு, Affliction for your vision. உன்னுடைய வாக்குத்தத்தத்துக்கு போராட்டம் உண்டு, There will be a struggling for your உன்னுடைய promise. அபிஷேகத்துக்கு போராட்டம் உண்டு, There will be a striving for your உன்னுடைய anointing. பிரதிஷ்டைக்கு போராட்டம் உண்டு. There will be a opposition for your consecration. எல்லாத்துக்கும் போராட்டம் உண்டு. Everything there will be a resistance. ஆனாலும் உன்னை தப்பி கரை சேர்க்க அவர் நாடிய துறைமுகத்தில் கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லவர். But he is able to make you to go to the desired heaven.
இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி நீ கரை சேர வேண்டும். You need to escape the destruction of the filthiness of this world. You need to reach the shore. இரண்டாம் பேதுரு 1:4 சொல்லுகிறது இச்சையினாலே உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி கரை சேரு. And 2 Peter chapter 1 verse 4 says you should have to escape the corruption that is in the world through lust. இரண்டாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 2 Peter chapter 2 verse 18, what does it say? வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து நீ தப்பி வா. You need to escape the people who are living with vanity. ரோமர் 15:31 என்ன சொல்லுகிறது? Romans chapter 15 verse 31, what does it say? அவிசுவாசிகளுக்கு நீ தப்பி வா. Escape the unbelievers. 2 கொரிந்தியர் 1:10 என்ன சொல்லுகிறது? 2 Corinthians chapter 1 verse 10, மரணத்துக்கு தப்பி நீ ஜீவனுக்கு அடைய வா. escape the death and come to the life. நீ எந்த பாதையிலே போனாலும், In whatever way you may நீ go, சிங்கக்கபியில் போனாலும் உன்னை தப்பிக்க வல்லவர் ஒருவர் இருக்கிறார். there is a person who is able to make you escape out of the den நீ of அக்கினி lions. சூளையிலே போனாலும் உன்னை தப்புவிக்க வல்லவர் ஒருவர் இருக்கிறார். And there is a God who is able to make you escape out of the flame of fire. எந்த கண்ணியிலே சிக்கினாலும் கண்ணியை தெறிக்க வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். There is a God who will be able to make your snare to be broken down. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். என் ஜனமே, என் மகனே, என் மகளே, நீ கரையேறு. Beloved people of God, the Lord is speaking unto you, my son, my daughter, come up to the shore. நீ கரையேறு. Come out to the water. நான் வானத்தை திறக்க காத்திருக்கிறேன். I am waiting for you to open the நீ heaven. கரையேறு. Come up. உன் சத்துருவை அழிக்க நான் I காத்திருக்கிறேன். am waiting to destroy your enemy. நீ கரையேறு. Come up. மறுபடியும் உன்னுடைய ஊழியத்தை உன் கையில் கொடுக்க காத்திருக்கிறேன். I am waiting to restore your ministry once again in your hands. நீ கரையேறு. Come up the shore. நான் உன்னை பரம கானானில் சேர்க்க ஆயத்தமாய் இருக்கிறேன். I am ready to take you to the heavenly Canaan. நீ கரையேறு. Come up to the water. மறுபடியும் உன்னை நேசிக்கிறவனாய் மாற்றுவேன். I will make you again a person who love me. இன்னைக்கு நீ தப்பி கரை சேரு. You escape the world. கடைசியாக Finally, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the holy name of the Lord. இரண்டு ராஜாக்களை நான் பார்க்கும் பொழுது When we see in 2 Kings, ரெண்டு தீர்க்கதரிசிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். 2 prophets are standing, எலியா, எலிசா. Elijah and Elisha. ரெண்டு பேரும் யோர்தான் கரையில நிக்கிறாங்க. They both are standing in the Jordan's shore. எலியா கையில ஒரு சால்வை இருக்கு. And there was a mantle in the hands of Elijah. இப்ப யோர்தானை கிராஸ் பண்ணி போகணும். They need to cross Jordan. கிராஸ் பண்றதுக்காக அவன் கையில சால்வை எடுத்து ஒரு அடி அடிச்சான். And to cross the Jordan, and he bit Jordan with the அந்த mantle. யோர்தான் அப்படி ரெண்டா பிளந்துச்சு. The Jordan was divided into 2. உலர்ந்த தரை வழியாக ரெண்டு பேருமே அக்கறைக்கு போய்விட்டாங்க. In the dry land, they both crossed Jordan. திரும்ப இவன் அந்த சால்வை எடுத்துட்டு இவன் திரும்பி வர்றான். And he took the mantle again, and he is coming back. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இன்றைக்கு யோர்தானை நீ கடந்தால் தான் சுழல் காற்றில் ஏற முடியும். Tonight, only if you cross Jordan, you will be able to climb up the whirlwind. நீ யோர்தானை கடக்கலைனா, If you don't cross Jordan, ஒருவேளை நீ பெத்தேல கிராஸ் பண்ணிருக்கலாம், you may have crossed Bethel, கில்கால கிராஸ் you may பண்ணிருக்கலாம், have crossed Gilgal, இன்னும் எரிகோவை நீ கிராஸ் you may பண்ணிருக்கலாம். have crossed Jericho. இந்த மார்க்கத்துல வந்து பல பாதைகளை நீ வந்திருக்கலாம். After coming to this the church, you may have crossed many ways. ரெண்டு ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவங்க கில்கால்ல இருந்து புறப்படுறாங்க. 2 Kings chapter 2 verse 1, they are starting from Gilgal. அடுத்து அவங்க பெத்தேலுக்கு வராங்க. Then they அதுக்கு அடுத்து came to எரிகோவுக்கு Bethel. வராங்க. After Jericho, அதுக்கு அடுத்து தான் யோர்தானை கிராஸ் பண்றாங்க. then only they are crossing Jordan. ஆமென். கில்கால கிராஸ் பண்ணும்போது நீ எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. When you cross Gilgal, you will not be பெத்தேல கிராஸ் பண்ணும்போது நீ எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. When you cross Bethel, you cannot be caught up. எரிகோவை கிராஸ் பண்ணும்போது நீ எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. When you cross Jericho also, you will not be able to caught ஆனா up. எப்ப நீ யோர்தானை தாண்டி கரை ஏறுகிறாயோ அப்பொழுது ஒரு சுழல் காற்று எலியாவை எடுத்துக்கொண்டு போய். Only if you cross Jordan, then there will be a whirlwind which will take Elijah. ரெண்டு ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்கள் வாசி. Read 2 Kings chapter 2 verses 7 and 8. தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கரைக்கு போனார்கள். 11ஆம் வசனம். Read verse 11. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அல்லேலூயா. யோர்தானை கடந்து வந்த எலியா சுழல் காற்றிலே ஏறி பரலோகத்துக்கு ஏறி எடுத்துக்கொள்ளப்பட்டு போய். Elijah who crossed Jordan went up by a whirlwind into heaven. இந்த மார்க்கத்தினுடைய நோக்கம்,
the purpose of this religion. நீங்க ஏதோ வந்து சத்தியம் கேட்டு போறது அல்ல. Just not hearing the truth அந்த and going. எத்தியோப்பிய மந்திரியை போல நீ வந்து தொழுது விட்டு போறது அல்ல. It's not like that Ethiopian minister who worshipped God and returned back. நீ சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய நேரம். It's time to obey to the பாவத்தை விட்டு truth. நீ கரையேற வேண்டிய நேரம். It's time to come out of the sin. சாபத்தை விட்டு கரையேற வேண்டிய நேரம். Time to come out of the curse. தோல்வியை விட்டு கரையேற வேண்டிய நேரம். Time to come out of the defeats. உன் சத்துருவை பார்த்து பயப்படாத, நீ கரையேறு. கர்த்தர் இன்றைக்கு நியாயம் தீர்ப்பார். Do not be afraid of your adversary. You come out, the Lord will judge him. நீ கரையேறு, வானத்தை கர்த்தர் திறப்பார். You come out, the Lord will open the நீ heaven. கரையேறு, கர்த்தர் உன்னை அபிஷேகத்தினால் நிரப்புவார். You come out, the Lord will fill you with his anointing. நீ கரையேறு, மறுபடியும் உன்னுடைய ஊழியம் உனக்கு கொடுக்கப்படும். You come out, again your ministry will be restored. நீ கரையேறு, மறுபடியும் கர்த்தர் உன்னை நேசிக்கிறதை அவர் உனக்கு உறுதிப்படுத்துவார். You come out, the Lord will confirm that he loves you. நீ கரையேறு, உன் ஜனமும் கரையேறும். You come out, your people will also நீ come out. கரையேறினால் சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்படுவாய். If you come out of the waters, you will be caught up in the whirlwind. எத்தனை பேர் கரையேற How விரும்புகிறீர்கள்? many of you want to come out? கரையேற வேண்டிய வாஞ்சை உள்ள தேவ ஜனமே, உன் கண்களை மூடுவாய். People of God who have a desire to come to the land, just close your eyes. யாரும் எழும்பி போகாதீங்க. Do not get away from this place right எழும்பி now. போறதுக்கு முன்னால கரையேறிட்டு போய்டு. Before getting up from this place, just reach the shore and go. இந்த கூட்டத்துல கர்த்தர் உன்னை நினிவேயில கொண்டு வந்து கரையேற வைக்க போறார். And in this meeting God is going to take you to Nineveh. எத்தனை பேர் இன்னைக்கு கரையேற விரும்புறவங்க எல்லாம் கண்களை மூடி முழங்கால் போடுங்க. How many of you want to come out of the waters? Just stand on your knees and close your eyes. ஆமென். இன்னைக்கு ஒரு பெரும் திரள் கூட்ட ஜனத்தை கர்த்தர் கரையேற அழைக்கிறார். The Lord is calling a great multitude to come up to the shore. இன்னைக்கு நீ வெளிய வந்துட்டா போதும். It's enough. You come out. நீ வெளிய வா. Come out. ஒரு பெரிய சந்தோஷம் உன்னை நிரப்பும். A great happiness will நீ fill வெளிய you. வா. Come out. பார்வோனை முறிய அடிப்பார். God will defeat உன் கண்ணுக்கு Pharaoh. முன்னால அவனை உனக்கு விரோதிய பிரேதமா கர்த்தர் மாற்றுவார். In your eyes, the Lord will change your adversary into dead body. நீ வெளிய வா. Come out. கரையேறு. Come up to the shore. வானத்தை திறக்க காத்து கொண்டிருக்கிறார். Lord is waiting to open the sky. கரையேற விரும்புறவங்க எல்லாம் கை வைத்துங்க பார்க்கலாம். How many of you want to come up to the shore? Put up your hands. அந்த ஆஸ்திரேலியன் மிஷனரி சொன்னது போல இந்த பிரசங்கத்துக்கு உரிய அந்த நபரை நாங்கள் காண விரும்புகிறோம் சொன்னாங்களே, அதுபோல இந்த பிரசங்கத்துல கர்த்தர் என்று சொன்னார் இல்லையா, என் ஜனத்தை கரையேற சொல்லுன்னு, அது யாருன்னு இப்பமே பாத்துறலாம். And we want to see, Amen. as the Australian missionaries told, we want to see to whom the word of God had received. வாலிபனே, Oh young man, பாவத்தின் பிடியிலிருந்து கரையேறு. come out of the entanglement of sin. நீ எங்க இருந்தாலும் இந்த வார்த்தை உன்னை விட்டு போகாது. Wherever you may be, நீ this வீட்டுக்கு word- போனாலும் உன் ரெண்டு காதுலயும் ஒரு சத்தம் கேட்கும், மகனே கரையேறு, Even- மகளே கரையேறு, மகனே கரையேறு. இந்த வார்த்தை உன் காதுல தொனிச்சுக்கிட்டே இருக்க போகுது. even if you go to your house, this word, oh my son, come up to the shore, will be ringing in your ears. இப்ப 8:54. Now 8:54. இப்ப கரையேறனா இப்பமே வானத்தை கர்த்தர் திறப்பார். If you come up to the shore right now, the Lord will open the heaven. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe so? தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தால் அது அப்படியே உனக்கு பலிக்கும். If you believe the word of God, it will come pass unto you. விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். If you believe, you shall see the glory of God. இன்று காண்கிற எகிப்தியனை நீ கரையேறினால் இனி காண மாட்டாய். If you come up to the shore, you will never see the Egyptian whom you have seen till now. இன்றைக்கு கரையேறி வா. Come up to the shore tonight. என் மகனே, நீ என்னை நேசிக்கிறாயா? Oh my son, do you love me? கரையேறினவர்கள் பதில் சொல்லுங்கள். Those that come up to the shore, reply. நீங்கள் கரையேறும்படியாக இப்பொழுது ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். That you may come out of the waters. The servants of God are praying for you right now. ஆமென். எல்லா ஊழியக்காரங்களும் கண்ணை மூடி முழங்கால் போட்டு இந்த ஆராதனை கூடத்துல எங்க இருந்து கேக்குறாங்களோ இந்த முழு ஜனமும்
கரையேறி கானானில் காலடி எடுத்து வைக்க வேண்டும். All the servants of God who are here, please stand on your knees and pray for these people who want to cross over Jordan and to step up into the heavenly Canaan. பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் எல்லாரும் நீங்கள் யோர்தானிலே ஊன்ற நில்லுங்கள். இப்பொழுது ஜனம் கரை ஏறட்டும். They that bear the ark of God, stand still in the Jordan. Let the people of God cross Jordan right now. எல்லாருடைய பிரச்சனை முடிவுக்கு வரட்டும். Let everybody's problems come to an end. நீ சுகமாவாயாக. Let you be healed. பிசாசின் தலை நசுக்கப்படுவதாக. Let the head of Satan be bruised நீ right now. ஆசீர்வாதமாய் இருப்பாய். May you be blessed. ஆமென். இப்போ எல்லா ஊழியக்காரங்களும் கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. நம்மை நம்பி பரிசுத்த ஆவியானவர் இவங்களெல்லாம் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இவங்க எல்லாரும் இப்போ அவங்க பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், வறுமை, கஷ்டம், கடன், தரித்திரம், சாபம், பிரிவினை எல்லாவற்றிலிருந்தும் இந்த கூட்டம் முடிஞ்சு வெளியே போகும்போது கரையேறினவர்களாக வெளியே போக வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா ஊழியர்களும் கரங்களை உயர்த்துங்க. வந்திருக்கிற எல்லாரும் எல்லா போராட்டங்களிலிருந்து கரையேறட்டும். ஆமென். ஆழியின் ஆழத்தில் அஸ்வத்தை போல் நடத்தி ஆசைக்கும் துறைமுகத்தை பாஷத்தனே. ஆழியின் ஆழத்தில் அஸ்வத்தை போல் நடத்தி யோர்தானே நடுவில் புரோகிதரை நிறுத்தி யாத்திரையில் தைரியம் நீ நல்கிடும் நல்ல. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, நீ பயப்படாதே. உனக்காக ஒரு கூட்டம் ஊழியர்கள் இரவும் பகலும் திறப்பில நின்று உன்னை கரை சேர்க்கும் வரை காத்திருக்கிறவர்கள். ஆழியின் ஆழத்தில் அஸ்வத்தை போல் நடத்தி ஆசைக்கும் துறைமுகத்தை பாஷத்தனே. ஆழியின் ஆழத்தில் அஸ்வத்தை போல் நடத்தி ஆசைக்கும் துறைமுகத்தை பாஷத்தனே. யோர்தானே நடுவில் புரோகிதரை நிறுத்தி யாத்திரையில் தைரியம் நீ நல்கிடும் நல்ல. ஆழியின் ஆழத்தில் அஸ்வத்தை போல் நடத்தி ஆசைக்கும் துறைமுகத்தை பாஷத்தனே. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு மரிச்சிட்டாரு, அவர் உயிரோடு எழுந்துட்டாருன்னு சொல்றாங்க. முழு உலகமும் கேள்விக்குறியால் பார்த்து கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு கேள்வி. சீடர்களுக்கு பிடிப்பு இல்லாமல் போய் மறுதலித்து மறுபடியும் மீன்பிடிக்க போய்விட்டார்கள். ஆனால் உயிர் தெழுந்த இயேசு மகிமைக்கு போகாமல் அந்த ஜனத்தை தேடி வந்து கரையிலே நின்றார். உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு அவர் ரெடி இல்ல. இன்னைக்கு கரையில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். என் மகனே, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ கரைக்கு வா. நீ என்னை நேசிக்கிறாயா? என் மகளே, நீ என்னை நேசிக்கிறாயா?
சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். ஆம், இந்த கூட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல இயேசு உலாவுகிறதை யாராவது உணர்கிறீர்களா? அப்படி உணர்கிறவங்க ஃபீல் பண்றேன், இந்த இடத்துல தேவ சமூகத்தை நான் ஃபீல் பண்றேன், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிறேன், ஆவியானுடைய அசைவாடலை உணர்கிறவன் சொல்லுங்க, கைகளை வைத்துங்க. ஆமென். அப்படியானால் இந்த கரையிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஆமென். பதில் சொல்லு. இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள கரையில வந்தவங்க எல்லாம் பதில் சொல்லுங்க. இயேசுவே உம்மை நேசிக்கிறேன், இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். ஆம், ஆமென். ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. யோவான் இந்த வார்த்தையை சொல்லல, யாக்கோபு சொல்லல, அடுத்து மத்தேயு சொல்லல, 10 பேர் சொல்லல, ஒரே ஒரு ஆள் தான் சொன்னான். இந்த கூட்டத்தில் நீ யார்? நீ சீடன் தான், தேவனுடைய பிள்ளை தான். உன்னிட்ட தான் இந்த கேள்வி வருது, நீ என்ன நேசிக்கிறியா? நீ பேதுருவா இருந்தா கரையில வந்து சொல்லு, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். கரையில் வந்தவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். ஆமா, இயேசுவே உம்மை நேசிக்கிறேன்னு மட்டும் சொன்னா போதாது. இயேசுவே உம்மை நேசிக்கிறேன், இன்னொரு ஆளை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன், அம்மாவை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன், அப்படி அல்ல, உம்மை மாத்திரம் நான் நேசிக்கிறேன். அல்லேலூயா. அப்படி சொல்றவங்க எத்தனை பேர்? அது எல்லாருக்கும் சொல்ல முடியாது, கரை ஏறின மட்டும் தான் சொல்லுவான். அல்லேலூயா. கரை ஏறிட்டா நீ இப்ப வாயில இருந்து வரும், இயேசுவே உம்மை மாத்திரம் நேசிக்கிறேன். அல்லேலூயா. சரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம், உம்மை மாத்திரம், அந்த வேலை முக்கியம். நான் சேவித்திடுவேன். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. உம்மையே நான் சேவித்திடுவேன். அல்லேலூயா. ஒரு நிமிஷம், நான் ஒரு சீப்ல சொன்னேன், உன் ரத்தம் சத்தமிடணும். உள்ள ரத்தம் இருக்கு, ஓடிட்டு இருக்கா? இந்த ரத்தம் சத்தம் கொடுக்கணும். என்ன சத்தம் கொடுக்கணும்? நீ சத்தம் கொடுக்காத, உன் ரத்தம் கத்தணும். இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். உன் ரத்தம் இப்ப சத்தமிடட்டும். இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். 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 உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மையே நான்
ஹalleluya 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 ஹalleluya. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஷடமன கதடமன கதடமன கதடா ஷடமன கதடா நமதிடலவ கதடமன 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 கதடா. ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஷடமன கதடா நமகரம. ஹalleluya. ஆம், தேவனுடைய வார்த்தைகள், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் அந்த எம்மா ஊருக்கு சென்றுதான் அந்த சீஷர்களுடைய இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய செய்தது. உடைய உள்ளான மனுஷனிலே அவ்வளோ பெரிய ஒரு தேவ அன்பின் நிறைவு, சந்தோஷத்தின் நிறைவு, ஒரு பெரிய களிகூறுதலின் நிறைவு. கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக நீ உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறாய், புதுப்பிக்கப்பட்டிருக்கிறாய், சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறாய். எத்தனையோ கரையேற முடியாத காரியங்களில் கிடந்த உன்னை கர்த்தருடைய வார்த்தை கரையேற வைத்திருக்கிறது. அவர்கள் அந்த ராத்திரியிலேயே திரும்பவுமாக எருசலேமை நோக்கி ஓடினார்கள். அந்த எம்மா ஊருக்கு சென்ற சீஷர்கள் அந்த ராத்திரியிலேயே எருசலேமை நோக்கி ஓடினார்கள். காலம் கடைசியாக இருக்கிறது. நம்முடைய இயேசு மகிமையிலே வெளிப்பட போகிறார். அவர் சீயோனை கட்டி தம்முடைய மகிமையிலே வெளிப்படுவார். புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியாகிய உனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் எழும்பு எழும்பு சீயோனே, நீ உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழும்பு, சீயோனை நோக்கி புறப்படு, புதிய எருசலேமை நோக்கி புறப்படு. சுடாமான கதுடானவ தீடாலவ கதுடாமான கதுடாமான கதுடானவ கரவ சுடவல கதுடானவ தீடாலவ கதுடாமான கதுடாமான கதுடானவ கரவ. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். இந்த இரண்டாவது நாள் மாலை கூட்டத்தின் மூலமாக நமக்கு கிடைத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நினைவு கூர்ந்து கரங்களை உயர்த்தி நம்முடைய சத்தத்தை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 சோதரம் 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 சோதரம். ஏதோ ஒரு காரியம் அல்லது ஒரு சில காரியங்களை யோசித்து நீ கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியையும் உன்னுடைய தேவன் தொட்டிருக்கிறார், உன்னை சந்தித்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் அவர் உனக்காக கிரியை செய்திருக்கிறார் என்பதற்கு பேசப்பட்ட தேவனுடைய வார்த்தை அத்தாட்சியாக இருக்கிறது. அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்புமுனையை உண்டாக்கி இருக்கிறது. கர்த்தரை ஸ்தோத்திரிப்பாயாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா சாத்தானுடைய வல்லமை கர்த்தரை அழித்திருக்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா பின்மாற்றத்தின் வல்லமை கர்த்தரை அழித்திருக்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
உத்தரவாதமும் உண்மையும் உள்ளதான நமக்காக தேவ சமூகத்தில் நிற்கிற தேவ ஊழியர்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அல்லேலூயா, சோத்திரம் 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 சோத்திரம். அந்த எளியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது போல நம்முடைய சுமதி ஆகாயத்தில் வெளிப்படும் போது அந்த ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் மர்வமாக்கப்பட்டு மேகங்கள் மேல் ஆகாயத்தில் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம். அந்த விசுவாசம் உள்ளவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். நம்முடைய எல்லா துதி கன மகிமையாவும் கர்த்தருக்கே செலுத்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். அப்பா பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையாக இந்த கன்வென்ஷனின் 2வது மாலை கூட்டத்தில் ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தின் நிலவரங்களை அறிந்தவராக, இரக்கம் உள்ளவராக, மன உருக்கம் உள்ளவராக, உம்முடைய ஜனத்தின் மேல் பரிதாபம் கொண்டவராக ஆண்டவரே எங்கள் மத்தியிலே எழுந்தருளி ஆண்டவரே இந்த கூட்டத்தின் ஒவ்வொரு பகுதியின் மூலமாக ஆண்டவரே யாவரோடு இடைப்பட்ட உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களே இருந்து நாங்கள் கரையேற முடியாதவர்களாக, கரையேற இயலாதவர்களாக, கரையேற மனதில்லாதவர்களாக, கரையேற வேண்டும் என்கிறதான அந்த சிந்தை வெளிப்படுத்தல் அற்றவர்களாக குருட்டாட்டத்தில் ஜீவித்துக் கொண்டிருந்தாரே எங்களை கத்தாவே, எங்களோட வணக்கங்களை கத்தாவே நீர் திறந்தீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தினால கத்தாவே எல்லா இருளை நீக்கினீர். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலமாக ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களை கத்தாவே ஆண்டவரே நீர் திறந்தீர். ஆண்டவரே, அதற்காகவே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். கத்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த மந்திரியை போலவே கத்தாவே ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக கத்தாவே இருக்கிறதானே எங்களுடைய ஜீவியத்தில் கத்தாவே கிருபையாக கத்தாவே உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை கத்தாவே நீர் எங்களுடைய ஜீவியத்தில் தந்து ஆண்டவரே சந்தோஷத்தோடு எங்களோட வழியிலே போகும்படியாக எல்லா துக்கங்கள், சஞ்சலங்கள், தவிப்பு ஆண்டவரே எல்லா மனவேதனைகள், பாரங்களே இருந்து நீர் விடுவித்து கத்தாவே உம்முடைய ஜனத்தின் இருதயங்களை கத்தாவே மகிழ்ந்து களிகூற பண்ணி நம்முடைய அன்புக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே ஸ்தோத்திரம். வார்த்தையின்படியே நாங்கள் கரையேறும் போது எங்களுக்கு எதிரடையாக இருக்கிற எல்லா தீய சக்திகள், அந்தகார வல்லமைகள் முற்றிலுமாய் அழிந்து மாண்டு போகும், இல்லாமல் போகும் என்று கத்தாவே எங்களுக்கு சொன்னீரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கத்தாவே எங்களுடைய ஜீவியத்தில் கத்தாவே ஒரு பின்மாற்றமான நிலவரத்தில் நாங்கள் காணப்படக்கூடாது. ஆண்டவரே, கிருபையாக நீர் எங்களை சந்தித்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர கத்தாவே நீர் கரையிலே நின்று அழைத்தீர். ஆண்டவரே, அதற்காகவே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். கத்தாவே அல்லேலூயா. ஷடவன கதுடான வக்கரபோ இழந்து போன ஊழியத்தை திரும்பமாக அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவரே நீர் செய்ய வேண்டிய அந்த சேவையை அவர்களை செய்ய வைத்து அதற்கான ஒரு அபிஷேகத்தை கொடுத்து வரங்கள், தாளந்துகள், கிருபைகளை கொடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ அன்பினால் நிரப்பி பக்தி வைராக்கியத்தோடு கத்தாவே தங்களுடைய ஜீவனையும் அருமையாக எண்ணாமல் அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் கத்தாவே தங்களுடைய சேவையை செய்து நிறைவேற்றினார்களே. அதற்கு அதுபோல கத்தாவே இந்த கடைசி நாட்களே நாங்களும் கூட கத்தாவே உயிரடைந்து ஆண்டவரே எங்களுடைய ஜீவனையும் அருமையாக எண்ணாமல் பரிசுத்தாவின் பலத்தினால் நிரம்பி தேவ அன்பினால் நிரம்பி மகிழ்ச்சியோடு கத்தாவே இந்த சேவையை செய்து நிறைவேற்ற கர்த்தர்தாமே உம்முடைய ஊழியர்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்தருளும்படியாக வேண்டுகிறோம். நாங்கள் உம்முடைய ஜனத்துக்காக கத்தாவே ஆண்டவரே திறப்பின் வாசலை நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கத்தாவே ஜனங்கள் கரையேறி தீரும் வரைக்கும் ஆண்டவரே அவர்களுக்காக கத்தாவே தேவ சமூகத்தில் கத்தாவே ஆண்டவரே உறுதியாய் நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களோட வாழ்க்கையிலே எவ்வளவு பரீட்சைகள், போராட்டங்கள் ஆண்டவரே பெருவெள்ளம் போன்றதான சோதனைகள் காணப்பட்டாலும் அவைகளின் மத்தியிலே உம்முடைய ஜனத்துக்காக கத்தாவே நிற்கும்படியாக அப்படிப்பட்டதான கத்தாவே ஊழியர்களாய் கத்தாவே ஒவ்வொரு தேவ ஊழியர்களை மாற்ற வேண்டுமே. அதற்காகவே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்.
கத்தாவே இந்த கடைசி நாட்களிலே 11ஆம் மணி வேளையிலையும் கூட கத்தாவே உடைய திராட்சை தோட்டத்திலே வேலை செய்யும்படியா நீர் அழைத்து கொண்டு வந்தீரே கத்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான் ஆட்களை அனுப்பும்படியா வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அநேக கத்தாவே அழைக்கப்பட்டவர்கள் தங்களுடைய அழைப்பின் தரிசனத்தை இழந்து உலகத்தை நாடி ஓடி போய் கொண்டிருக்கிறதான கத்தாவே இந்த காலகட்டத்திலே எங்களுடைய வாலிபர்களுடைய கண்களை நீர் திறந்தபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அவர்களை உம்மண்டையிலே உமக்கு சேவை செய்யும்படியாக ஆண்டவரே அவருடைய இருதயங்களை நீர் திருப்பி கொண்டு வந்திருக்கிற தயவுக்காகவே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே உம்மை நேசித்து உமக்காக தங்களுடைய ஜீவனையும் அருமையாய் எண்ணாமல் கத்தாவே உம்முடைய கத்தாவே சேவையிலே தங்களுடைய ஜீவனை வானவலியாய் வார்க்கத்தக்கதாக வைராக்கியத்தோடு எழும்பி வரத்தக்கதாக கர்த்தர் தாமே அனுக்கிரகம் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது போல ஆண்டவரே நாங்கள் கரையேறினால் தான் கர்த்தாவே நீர் மகிமையிலே வெளிப்படும் போது நாங்கள் மர்வமாக்கப்பட்டு மேகங்களே ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆட்டுக்குட்டியாண்டே கல்யாணத்திலே உம்முடைய மணவாட்டியாய் நாங்கள் பங்கடைய நித்தியத்திலே நித்திய சீயோனிலும் புதிய எருசலேமில் நாங்கள் காணப்படத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களை கட்டி எழுப்பின உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். கூடி வந்த ஒருவராவது வெறுமையாய் திரும்பாதபடிக்கு எல்லோருடைய இடைப்பட்ட நம்முடைய மகா பெரிய இரக்கத்துக்காக கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த சிலாக்கியத்தை வாழ்நாளெல்லாம் பாதுகாத்து கொண்டு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் முன்னோக்கி செல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நாடின துறைமுகத்தை சென்றடைய கர்த்தர் யாவருக்கும் அனுக்கிரகம் செய்தருளுவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் காணப்படுகிற கர்த்தாவே கொந்தளிப்பை அமர்த்துவீராக. ஆசீர்வதித்து கர்த்தாவே கரை சேர கர்த்தர் உதவி செய்வீராக. உமது கரங்களே தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்படைக்கிறோம். வசனம் பேசி நம்முடைய தாசரை ஒன்று கூட பலப்படுத்தும். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தர் பிரயோஜனமாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றேக்கும் இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.